வெல்கம் டு தமிழ் காவியம். தாமா படைத்தலைவர்களை கையாளும் பணியை மேற்கொண்டார். 4 தலைவர்களும் தாமாவின் சக்தியைக் கண்டு மிரண்டு போயிருந்தனர். அதனால் தாமாவை ஒன்றாக எதிர்கொள்ள முடிவு செய்தனர். ராஜதீபன் நீல கழுகாக உருமாறி தாமாவை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அந்த கழுகு தாமாவை நெருங்கும் போது தாமாவின் உடலில் இருந்து பெருவெள்ளம் போல சக்தி பீரிட்டது. தாமாவின் கைகளில் நீல வண்ண சக்தி திரண்டு நிற்க அவர் தன்னை நோக்கி வந்த கழுகின் நெற்றியை குறிவைத்து தாக்கினார். முதல் தாக்குதலில் அந்த கழுகு தட்டு தடுமாறி எழுந்திருக்க முயற்சிக்கும் போது அவர் அடுத்த தாக்குதலை தொடுத்தார். 2 தாக்குதல்களும் அடுத்தடுத்து மோதியவுடன் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு ஏற்பட்டது. சக்தி வானம் முழுவதும் பரவியது. அந்த அதிர்வலை 50 மைல் தூரம் வரை நடுங்க வைத்தது. வெகு தொலைவில் நின்றவர்கள் கூட அந்த மோதலை வியப்புடன் பார்த்தனர். ஒரு கட்டிடத்தின் உச்சியில் வெள்ளை ஆடை அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் தனது சீடனுடன் விவாதித்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த அதிர்வலை அவரது உடலில் பட்டவுடன் அவர் உடல் நடுங்கியது. அவர் திரும்பி அதிர்வலை வந்த திசையை பார்த்தார். ஏனென்று தெரியவில்லை, ஆனால் இந்த சக்தி எனக்கு பழக்கமானதாக தெரிகிறது என்றார். தன் குருவின் வார்த்தைகளை கேட்ட கருப்பு ஆடை அணிந்த சிறுவன், ஆனால் குருவே, அவர் சாதாரண கஜசூரர். ஆனால் நீங்கள் பவித்ரோதயத்தின் 3ஆம் நிலையில் இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அந்த குரு சிரித்துக்கொண்டே, ஆம், அவரை விட நான் வலிமையானவன்தான். ஆனால் அவர் இப்போது காட்டுவது அவரது உண்மையான சக்தி அல்ல என்றார். அதை கேட்ட சிறுவன் குழப்பத்துடன், என்ன சொல்கிறீர்கள் குருவே என்று கேட்டார். தன் சீடனின் திகைப்பை கண்ட குரு, அவர் கஜசூரராக இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாய். கஜசூரர் எப்படி பவித்ரோதய நிலையில் இருக்கும் ஒரு மிருகத்துடன் ஆத்மாவை இணைக்க முடியும் என்று நான் யோசிக்கிறேன் என்றார். தன் குருவின் வார்த்தைகளை அந்த சிறுவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை அறிந்த குரு, சரிவிடு, இது நமக்கான போர் அல்ல. அதனால் நாம் நம் வேலையை தொடரலாம். நான் என்ன செய்தாவது போட்டியில் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும், அதற்கு தயாராக வேண்டும் என்றார். பின்னர் இருவரும் நிழல்களாக மாறி கட்டிடத்தில் இருந்து மறைந்து போனார்கள். இதற்கிடையில் வெளியே என்ன நடக்கிறது என்பதை பற்றி முற்றிலும் அறியாமல் அபிமன்யு குகைக்குள் தாங்க முடியாத வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவனது தோல் சிவந்து கொண்டிருந்தது. அவன் தன் கையில் இருந்த குப்பிக்குள் அமைதியாக இருந்த ஒளிரும் பத்மகந்தத்தை உற்று நோக்கினான். வலியால் அவன் உடல் முழுவதும் நடுங்கியது. உறைபனி போல சிதறியிருந்த எரிமலை புகையின் எச்சங்கள் அவனது பிந்து சக்கர சக்தி புள்ளிகள் வழியாக அவனது உடலுக்குள் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருந்தன. இந்த தருணத்தில் அபிமன்யு தனது 7 சக்கரங்களையும் விழுத்தல செய்திருந்தான். ஒரு சீற்றமான நதியைப் போல ஆற்றல் அவனுக்குள் பெருக்கெடுத்து ஓடியது. 8வது சக்கரத்தை விழுத்தல செய்வதற்கு மிக அருகில் இருக்கிறேன். இப்போது விட்டால் எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு வலித்தாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன் என்று அவன் உறுதி கொண்டான். பின்னர் அவன் பத்மகந்தத்தை விழுங்கினான். ஏற்கனவே பத்மகந்தத்தின் மூடு பனியை விழுங்கி தனது சக்திகள் பாய்ந்தோடும் நாளங்களை அவன் வலுப்படுத்தி வைத்திருந்தான். அதனால் பத்மகந்தத்திற்கு அது தயாராகி இருந்தது. இப்போது பத்மகந்தம் அவன் உடலுக்குள் நுழைந்தவுடன் அது ஒரு எரிமலை வெடிப்பைப் போல சக்தியை வெடித்து சிதறடித்தது. எரிமலை குழம்பு போல சக்தி அவனுக்குள் பாய்ந்தோடியது. அது அவனது பிந்து சக்கர புள்ளிகளை தாக்கியது. பேரழிவை தரும் வேதனை அபிமன்யு உடல் முழுக்க பரவியது. அது அவனை உலுக்கியது. அவன் தன் கைகளை தரையில் ஓங்கி அடித்தான். அவனது கைகள், கால்கள் மற்றும் முகம் இரத்த சிவப்பாக மாறின. உள்ளே ஒரு பெரும் நெருப்பு எரிவது போல இருந்தது. பத்மகந்தத்தின் வீரியம் தனது சக்தி நாளங்களை பாதிப்பதாக அபிமன்யு உணர்ந்தான். அவனது சக்தி நாளங்கள் சேதமடைந்தால் அந்த அதீத நெருப்பால் அவனது உடல் வெடித்து சிதறிவிடும் என்ற பயம் அவனுக்கு எட்டி பார்த்தது. ஆனாலும் அவன் இப்போது நிறுத்தினான். இது போன்ற மற்றொரு வாய்ப்பு அவனுக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அபிமன்யு அந்த கட்டுக்கடங்காத நெருப்பின் சக்திகளை தன் சக்கரங்களை நோக்கி செலுத்தினான். சூடான இரும்பை தொடுவதைப் போல அவனது உடலின் ஒவ்வொரு அங்கமும் கொதித்தது. அவனது உடல் நடுங்கியது. அவனுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வேதனையை கொடுத்தது. இருந்த போதிலும் அவன் பற்களை கடித்துக்கொண்டு விடாப்பிடியாக பயிற்சியை தொடர்ந்தான். நிலபூத சக்தியின் மூலம் அவனுடன் இணைக்கப்பட்டிருந்த கலியரக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற்றுக் கொண்டிருந்தான். ஒரு விலங்காக இருந்ததால் அதன் வலிமை அபிமன்யுவை விட அதிகமாக இருந்தது. அதனால்
அது இந்த அதீத வெப்பத்தை கட்டுப்படுத்துவதில் அபிமன்யுவை விட அது குறைவான வலியையே அனுபவித்தது. அபிமன்யுவின் உடல் வியர்வையில் நனைந்திருந்தது. வியர்வை துளிகள் அவனது நெற்றியில் இருந்து நடுங்கும் உடலில் வழிந்து தரையில் விழுந்தன. தரையில் விழும்போது அது கொதிக்கும் நீர் போல நீராவியை வெளிப்படுத்தியது. ஆனாலும் அவன் தன் சக்கரங்களுக்குள் பாயும் சக்தியை நிறுத்தவில்லை. அவன் தன் நிலைமையை நினைத்து பார்த்தான். தன்னை இங்கு கொண்டு வந்த சூழ்நிலைகளையும் அதன் பின்னால் இருந்த காரணங்களையும் நினைத்து பார்த்தான். அதைவிட இந்த வலி குறைவாக இருந்தது. அதனால் இந்த வலியை அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். நான் பலவீனமாக இருந்ததால்தான் என் பாட்டியை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. என் பலவீனத்தால் தான் நான் இந்த குகைகளில் சிக்கியுள்ளேன். இந்த பலவீனத்தால் தான் என் ஆச்சாரியார் சக்தி வாய்ந்த எதிரிகளுக்கு எதிராக தனியாக போராடுகிறார். இந்த வலியை கடந்தால்தான் வெகுமதியை பெற முடியும் என்று சீறினான். அந்த எண்ணம் அவனுக்குள் கோபத்தை மூட்டியது. அவன் கர்ஜித்தான். நான் அவ்வளவு எளிதில் தோற்க மாட்டேன். ஆச்சாரியாரே, எனக்காக காத்திருங்கள். அபிமன்யுவின் முகம் கடுமையாக மாறியது. அவன் தன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு துளி பலத்தையும் பத்மகந்த சக்தியை கட்டுப்படுத்துவதில் செலுத்தினான். சோர்வின் காரணமாக அவனது முகம் வெளிரி போனது. அவனது நெற்றியில் களைப்பின் கோடுகள் தோன்றின. அப்போது அவனது கழுத்தில் இருந்த பதக்கம் ஒளிரத் தொடங்கியது. அந்த பதக்கத்தில் இருந்த நிலபூத சக்தி அவன் உடலுக்குள் பாய ஆரம்பித்தது. அவனுக்குள் இருந்த எரிச்சல் தீவிரமடைந்தது. ஏற்கனவே பலவீனமடைந்திருந்த அவனது உடல் கடுமையாக நடுங்க ஆரம்பித்தது. அவனது தோளில் விரிசல்கள் தோன்றத் தொடங்கின. அவை பழுப்பு நிற ஒளியுடன் பிரகாசித்தன. 2 சக்திகளும் என்னை கொல்லப் போகிறது என்று அவன் விரக்தியடைந்தான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக நிலபூத சக்தி அவனுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு பதிலாக அவனது உடலை குணப்படுத்த ஆரம்பித்தது. நிலபூத சக்தியால் தன் காயங்களை குணப்படுத்த முடியும் என்பதை அபிமன்யு நினைத்துக்கூட பார்க்கவில்லை. நிலபூத சக்தி தனக்குள் ஏற்படுத்தும் மாற்றத்தை அவனால் உணர முடிந்தது. அந்த பழுப்பு நிற சக்திகள் அவனுக்குள் இருந்த காட்டுத்தனமான அக்னி சக்தியை சூழ்ந்து கொண்டு அவனது சக்தி நாளங்களை சரி செய்யத் தொடங்கியது. நிலபூத சக்தி அந்த காட்டுத்தனமான சக்திகளை கட்டுப்படுத்தியதால் அவனது வலி குறையத் தொடங்கியது. அந்த சீரற்ற சக்தி அவனது முதல் சக்கரத்தை அடைந்த போது அது மீண்டும் வீரியமாக கிளர்த்தெழுந்தது. எரிமலை புகையில் இருந்து பிறந்த அந்த காட்டுத்தனமான சக்தி ஒரு சிறுவனின் கட்டுக்குள் அடங்க மறுத்தது. நிலபூத சக்தி அதை கட்டுப்படுத்த முயன்ற அடுத்த கணம் அது தன் எதிர்ப்பை காட்டத் துவங்கியது. இரு சக்திகளின் மோதல் அபிமன்யுவின் நரம்புகளில் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தியது. அவனது தோளுக்கு அடியில் சிவப்பு நரம்புகள் ஒளிரத் தொடங்கின. அவை பல வண்ண ஒளியை பரப்பின. குகைக்கு வெளியே மோதிக்கொண்ட சக்திகளின் வெடிப்பு போர்க்களத்தில் அதிர்வலைகளை அனுப்பியது. ராஜதீபனும் தாமாவும் மாறி மாறி தாக்கிக் கொண்டு போர்க்களத்தை சிதைத்து விட்டனர். இருவரும் நிறைய அடிகளை வாங்கி தூக்கி எறியப்பட்டனர். தாமாவின் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. அதே சமயம் ராஜதீபன் வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டு துணிகள் கிழிந்து அலங்கோல நிலையில் இருந்தார். அந்த சமயத்தில் கலாபதி வெகுண்டு எழுந்தான். இவ்வளவு நேரம் முத்திரைகளை உருவாக்கிய அவன் ஒரு வழியாக அதை முடித்து விட்டான். அவன் தாமாவை பார்த்து, கிழவா, எங்களை நீ குறைத்து எடை போட்டு விட்டாய். உன் நாகம் என்ன ஆகிறது என்று பார் என்று கர்ஜித்தான். வெண்கற்களின் தாக்குதல் என்று அவன் கத்த அவனது உடலில் இருந்து வரம்பற்ற சக்தி பீரிட்டு எழுந்தது. வானத்தில் விரிசல்கள் ஏற்பட்டன. அந்த விரிசல்கள் வழியாக மின்னல்கள் போல பிரகாசமான ஒளிக்கற்றைகள் வெடித்தன. அதைக் கண்டு மற்ற தலைவர்கள் மூச்சடைத்து போனார்கள். இது ஆகாச குலத்தின் மகா சக்தி தாக்குதல். கலாபதி இவ்வளவு நேரம் இதைத்தான் செய்து கொண்டிருந்திருக்கிறான். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த தாக்குதலால் 3ஆம் நிலையில் இருக்கும் பவித்ரோதய வீரன் கூட கடுமையாக காயமடைவார் என்று நாகேந்திரர் ஆச்சரியத்துடன் கூறினார். அருகில் இருந்த வர்ணர் குல வீரன் ராஜதீபன் முகத்தில் குரூர புன்னகை தோன்றியது. கலாபதி, என்னால் கூட இதை செய்திருக்க முடியாது. உண்மையாகவே நீ ஆகாசர் குலத்தின் தலைவராக இருக்க தகுதியானவன்தான் என்று ராஜதீபன் பெருமையோடு கூறினார். கலாபதி அவர்களை பார்த்து, இது நம் அனைவரின் ஒருங்கிணைந்த சக்திகளின் விளைவு. நாம் ஒன்றிணைந்தால் இந்த கிழவனை தோற்கடிப்பது கடினமான காரியமாக இருக்காது. இன்னும் சிறிது நேரத்தில் இவனை இந்த உலகில் இருந்தே துடைத்தெறிகிறேன் பாருங்கள் என்று கர்ஜித்தான். இதற்கிடையில் துவாரகர் குலத்தின் தலைவரான சிவமாதவர் போரை பார்க்க வந்திருந்தார். வானத்தில் ஏற்பட்ட பிளவுகளிலிருந்து வெளிப்பட்ட ஒளிரும் கற்றைகள் கலாபதியின் சக்தியை காட்டின. சிவமாதவர் நினைத்தால் இதை நிறுத்த முடியும்.
ஆனால் அவர் இதற்குள் தலையிட்டு எதிரிகளை உருவாக்க விரும்பவில்லை. அருகில் நின்றிருந்த முதியவர் செல்வராயர், தலைவரே, இந்த 4 குளங்களும் அதிக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உங்களுக்கு தோன்றவில்லையா? ஒரே ஒரு வீரனை அடக்க இவர்கள் நால்வரும் ஏன் ஒன்று கூட வேண்டும்? இதில் வேறு ஏதோ இருக்கிறது என்றார். அதற்கு சிவமாதவர் தீவிரமாக பதிலளித்தார். செல்வராயரே, என்ன ஒன்றும் தெரியாதவர் போல் நடிக்கிறீர்களா? அந்த குகையில் இருக்கும் பொக்கிஷம் பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? அதைக் கொண்டு எந்த வீரனாலும் தனது தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு புரியும் தானே? அந்த பொக்கிஷம் உடலையும் ஆன்மாவையும் பலப்படுத்தும் அரிய வரம். அதை அடைய இந்த 5 குளங்களும் பல ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிறது. அது இன்று வேறொருவர் கைக்கு போகிறது என்றால் அவர்களால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இந்த கிழவனோ அல்லது அவர்கள் சொல்லும் சிறுவனோ யாராக இருந்தாலும் உயிர் பிழைப்பது கடினம் என்றார். அதை கேட்ட செல்வராயர், இருந்தாலும் ஒருவரை எதிர்த்து 4 பேர் என்பது எப்படி போர் தர்மமாகும் என்று தலையை சொரிந்தார். அதற்கு சிவமாதவர் சிரித்துக்கொண்டு, உங்களுக்கு ரகுநந்த குலத்திற்கு எதிரான போர் மறந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அந்த ஒற்றை குலத்தை அழிக்க 10 சேனைகள் ஒன்று திரண்ட அந்த நாள் இன்றும் என் கண்ணில் நிலைத்து நிற்கிறது. இந்திரதேவர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட அந்த வீரனை அன்று 10 தலைகள் சுற்றி நின்றன. ஒற்றை ஆளாய் நின்று கொண்டு 4-5ஆம் நிலை வீரர்களை அவர் ரத்தம் சிந்த வைத்ததை நான் மறக்க மாட்டேன். செல்வராயரே, இந்த உலகில் போர் தர்மம் என்பது வெற்றி பெறுபவன் வகுப்பது. அதை உடைத்துக்கொண்டு நிமிர்ந்து நிற்பவனால் மட்டுமே பிரம்மதீரனாக மாற முடியும். அவர்கள் இந்த முத்திரையையோ அந்த சிறுவனையோ ஏன் கொல்ல நினைக்கிறார்கள் தெரியுமா? இன்றைய போரில் இருந்து அவர்கள் தப்பிப் பிழைத்தால் இந்த குளங்கள் இதுவரை கண்டிராத ஒரு வலிமை மிக்க எதிரியாக அவர்கள் இருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் இப்போதே அவர்களை கொல்ல விரும்புகிறார்கள் என்றார். உடனே செல்வராயர், ஒருவேளை இந்த முதியவர் இந்த 4வரின் தாக்குதலில் இருந்து தப்பித்தார் என்று கேட்டார். ஒருவேளை அவர் உயிர் பிழைத்தால் நானே அவரை தேடி சென்று நட்பு பாராட்டுவேன். அதற்காக இந்த 4 குளங்களையும் நான் தனியாக எதிர்க்க வேண்டிய நிலை வந்தாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன் என்றார். அவரது குரலில் ஒரு தீர்க்கம் தெரிந்தது. பல யுகங்களுக்குப் பிறகு விடுதலை அடைந்ததைப் போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அவரது உடலில் இருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டது. சோர்வு நிறைந்த முகத்துடன் தாமா நிமிர்ந்து மேலே பார்த்தார். கலாபதியின் தாக்குதலிலிருந்து சராயுவை பாதுகாக்க முயன்றால் தனக்கு கடுமையான காயம் ஏற்படும் என்று அவருக்கு தெரியும். அவரது கண்கள் விரிந்தன. குகைக்குள் அபிமன்யு இன்னும் பத்மகந்தத்தின் சக்தியை செம்மைப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் நால்வரும் குகையின் நுழைவாயிலை நெருங்கிவிட்டனர். அவர்கள் எந்த நேரத்திலும் உள்ளே மர்ம குகைக்குள் அபிமன்யு இன்னும் பத்மகந்தத்தின் சக்திகளை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். வெளியே தாமா புகழ்பெற்ற பகிரா மற்றும் சராயுவுடன் இணைந்து சந்திரபுரியின் 4 குலத் தலைவர்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்தார். கலாபதி அனைத்து தலைவர்களின் சக்திகளையும் ஒன்றிணைத்து சராயுவை நோக்கி ஒரு பேரழிவு தாக்குதலை ஏவினார். அந்த சமயத்தில் குகையின் நுழைவாயிலை நோக்கி பல உருவங்கள் வந்தன. அதைக் கண்ட சராயு அவர்களை தடுக்க விரைந்து சென்றார். ஒருபுறம் கலாபதியின் தாக்குதல் அவனை நோக்கி பாய்ந்தது. மறுபுறம் அந்த ஊடுருவல்காரர்களை இடைமறிப்பதற்காக சராயு வேண்டுமென்றே அவர்களை நோக்கி பாய்ந்தார். கலாபதியின் தாக்குதலால் வானத்தில் ஏற்பட்ட பிளவுகளை பார்த்த தாமா திரும்பி சராயுவை பார்த்து, சராயு, கவனமாக இரு. இந்த தாக்குதல் கொடியது. இங்கிருந்து ஓடிவிடு. இல்லையென்றால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள். இந்த தீய சக்திகளை நானும் பகிராவும் பார்த்துக் கொள்கிறோம் என்று கத்தினார். ஆனால் சராயு அங்கிருந்து போவதாய் இல்லை. அவன் திரும்பி தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, என் உயிரே போனாலும் ஆபத்தில் இருக்கும் என் நண்பனை நான் கைவிட மாட்டேன் என்றான். ஒரு நொடியில் சராயுவின் உடல் கிட்டத்தட்ட 40 அடி உயரத்திற்கு வளர்ந்தது. அவன் குகையின் வாயிலை முழுமையாக அடைத்தான். நுழைவாயிலை நோக்கி வந்தவர்கள் அனைவரும் வேகமாக பின்வாங்கினர். ஆர்வமும் தற்பெருமையும் இருந்தது. தன் எதிரிகள் தன்னை கண்டு பயந்து பின்வாங்குவதை பார்த்ததும் அந்த பெருமை அவனுக்கு மேலும் கூடிக்கொண்டது. சராயு சீறியபடியே தாமாவின் பக்கம் திரும்பியது. தாமா சராயுவை பார்த்து, சராயு, என்ன செய்கிறாய்? இவர்கள் கொடூரர்கள். இவர்களை உன்னால் சமாளிக்க முடியாது. நீ தப்பித்து ஓடிவிடு என்று கத்தினார். ஆனால் சராயு அவரை பார்த்து சீறினார். தப்பி ஓடுவதற்கு நான் என்ன வெட்கம் கெட்ட மனிதனா? இல்லை, பசிவெறி கொண்ட மிருகமா? நான் தெய்வீக நாகவம்சத்தின் வருங்கால பேரரசன். நம்பி வந்தோரை நடு ஆற்றில் விட்டு செல்லும் பழக்கம் எனக்கு இல்லை.
அபிமன்யு தனது பயிற்சியை முடித்துவிட்டு வெளியே வரும் வரை நான் இங்குதான் இருப்பேன். அவன் திரும்பி வரும் வரை இவர்களுக்கு வழியை கொடுப்பேன். அவன் வந்தால் அவனும் நானும் ஒன்றிணைந்து இவர்களுக்கு மரணத்தை கொடுப்போம் என்று கர்ஜித்தான். சராயு சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அவன் தன் நண்பனுக்காக நிற்க முடிவு செய்தான். ஆனால் அதை செய்ய போதுமான நேரம் தங்களுக்கு இல்லை என்பதை தாமா அறிவார். அபிமன்யு வெளியே வருவதற்குள் அவரே கடுமையான காயத்திற்கு உள்ளாக நேரிடும். அப்படி இருக்கையில் சராயுவால் எப்படி தப்பிக்க முடியும்? சராயு அங்கிருந்து செல்ல மறுத்ததால் தாமா தனது உடலில் மீதமிருந்த ஆற்றல் அனைத்தையும் திரட்டினார். ஆனால் அதை வைத்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கவில்லை. அபிமன்யு தன்னிடம் ஒப்படைத்த சராயுவை பாதுகாக்க அவர் முடிவெடுத்தார். இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கித் தவிக்கிறோமே என்று அவர் விதியை திட்டினார். அவர்கள் கண்களில் கொலைவெறி நிரம்பியது. அவர் வானத்தை பார்த்து, வாயுதேவனே, நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், நான் மட்டும் உயிர் பிழைத்தால் அதுதான் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய துரதிருஷ்டமாக இருக்கும். உன்னை தோற்கடித்து இந்த உலகமே உன்னை பார்த்து சிரிக்கும்படியான ஒரு வழியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்ஜித்தார். தாமா கடைசி முயற்சியாக தனது சக்திகளை திரட்டி முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினார். அவரது தலைக்கு மேலே வானத்தில் காற்றும் நீரும் திரண்டு நின்றது. அந்த இரண்டு சக்திகளும் ஒன்றாக கலந்து கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர் ஒன்றை உருவாக்கியது. 40 அடி தடிமன் கொண்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் அவருக்கு முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அது வெறும் கேடயம் அல்ல, அது ஒரு உடைக்க முடியாத இரும்பு கோட்டை. அதை கட்டமைத்த பின்னர் அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அப்போது தீப்பிழம்புகளை கக்கிக்கொண்டு ஒரு சிறிய விண்கல் இடி முழக்கத்துடன் அதை நோக்கி பாய்ந்து வந்து அதன் மீது மோதியது. அதில் எரிமலை வெடித்தாற்போல் தாங்க முடியாத வெப்பம் உருவானது. அந்த வெப்பத்தை தூரத்தில் நின்றவர்கள் கூட உணர்ந்தனர். காற்றில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. அனைவருக்கும் நெருப்பின் அருகே நிற்பதைப் போல வியர்த்து ஊற்றியது. தீப்பிழம்புகளின் தாக்கத்தில் தாமாவின் கவசம் நடுங்க ஆரம்பித்தது. அதன் மேற்பரப்பில் கீறல்கள் தோன்ற ஆரம்பித்தன. சராயு உடனடியாக தனது சக்தியை தாமாவுக்கு அளிக்கத் தொடங்கினான். தாமாவின் சக்தி உயர்ந்தால் கவசத்தின் உறுதி கூடும் என்று அவன் நினைத்தான். ஆனால் சாதாரண 7ஆம் நிலை வீரனான அவனது பங்களிப்பு இத்தகைய பெரும் போருக்கு முன்னால் சிறுக்கல் போல இருந்தது. சராயுவின் முகத்தில் இருந்த கவலையை கண்ட தாமா, சராயு, நான் இன்றும் அவ்வளவு பலவீனமானவன் அல்ல என்று கூறினார். பின்பு இடி முழக்கம் போல ஒலித்த அவரது குரல், நான் தாமா, சப்தசேனர் கூட்டத்தின் மாபெரும் வேட்டைப்புலி. வாழ்ந்தாலும் இறந்தாலும் என் பெருமை சாகாது. இன்றும் நான் இறக்க நேரிட்டால் அது இந்த 4 தலைவர்களின் மரண ஓலத்தின் அறிவிப்பாக இருக்கும். என்னை சாய்க்கும் கூட்டத்தை தேடி தேடி வேறறுப்பார்கள் சப்தசேனர்கள். ஆனால் அதற்கு முன்னர் நான் யார் என்பதை இவர்கள் பார்க்க வேண்டும். எளிதாய் மரணிக்க நான் ஒன்றும் அற்ப மனிதன் அல்ல, அஸ்வத்தாமன் என்று கர்ஜித்தார். பின்னர் அவரது பார்வை தனக்கு முன்னால் இருந்த கேடயத்தின் மீதும் அதற்கு பின்னால் இருந்த வீரர்கள் மீதும் விழுந்தது. இவ்வளவு நேரம் நான் பொறுமை காத்தேன், ஆனால் நீங்கள் என்னை விளிம்பிற்கு தள்ளிவிட்டீர்கள். எனக்கு வேறு வழியில்லை என்று தெளிவாக தெரிகிறது என்று கர்ஜித்தார். அவர் தனது உச்சபட்ச சக்தியை வெளிப்படுத்த துவங்கினார். அவரது வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. அது அவரது ஆடைகளில் விழுந்து அவரது வெள்ளை நிற ஆடையை சிவப்பு நிறமாக மாற்றியது. ஆனால் அடுத்த நொடி அவரது உடலில் இருந்து ஆழிப்பேரலைப் போல ஆற்றல்கள் கொட்ட ஆரம்பித்தது. அது அவருக்கு முன்னால் இருந்த கேடயத்தில் கொட்டி அந்த கேடயம் உறைந்தது. அதில் இருந்து உறைய வைக்கும் குளிரும் கண்களை கூச வைக்கும் பிரகாசமான ஒளியும் வீசியது. அதைக் கண்டவுடன் 4 குலத்தின் தலைவர்களும் பீதியடைந்தனர். இங்கு என்ன நடக்கிறது? இந்த கிழவனின் சக்தி எப்படி திடீரென்று இப்படி அதிகரித்தது என்று அவர்கள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தனர். அப்போது ஒரு குரல் இடி போல ஒலித்தது. எவ்வளவு சக்தியாக இருந்தால் என்ன, நாம் 4 பூத குலங்களின் தலைவர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று கலாபதி கத்தினார். இன்னும் என்ன வேடிக்கை பார்க்கிறீர்கள்? உங்கள் சக்தியை எனக்கு கொடுங்கள். இப்போது நாம் தயங்கினால் இந்த கிழவனை நம்மால் சாய்க்கவே முடியாது. இவனை நாம் தப்ப விட்டால் எதிர்காலத்தில் இவன் மிகப்பெரிய எதிரியாக உருமாறுவான். அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நம்முடைய இத்தனை வருட மரியாதையை இழந்து தோல்வியை பரிசாக வாங்கிக் கொண்டு செல்ல தயாராக இருக்கிறீர்களா? அந்த கிழவனின் சக்தி அதிகரித்திருக்கலாம், ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்காது. நான் ஒரு உச்சக்கட்ட தாக்குதலை தொடுத்தால் அவன் சரிந்து விழுவான். நமக்கு இருப்பது ஒரே வாய்ப்பு. இப்போது முயற்சித்தால்
ஒரு வலுவான எதிரி மண்ணோடு மண்ணாக மடிவான். இல்லையென்றால் எதிர்காலத்தில் இவன் வந்து விடுவானோ என்ற பயத்தோடு வாழ வேண்டியிருக்கும். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான். கலாபதியின் வார்த்தை அனைவரது கண்களையும் விரிய செய்தது. கிட்டத்தட்ட தோல்வியை ஒத்துக்கொண்ட அவர்கள் விழித்தெழுந்தனர். அவர்கள் வேக வேகமாக தங்கள் சக்தியை கலாபதியை நோக்கி செலுத்தினர். தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் தங்கள் பார்வையை கூர்மைப்படுத்தினர். நடப்பதை பயத்துடன் கவனிக்க துவங்கினர். அப்போது வெகு தூரத்தில் வெண்ணிற முகமூடி அணிந்த ஒரு இளைஞன் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் மெதுவாக ஊடுருவி ஒரு அழகான பெண்ணின் அருகே வந்து நின்றான். அவள் முகமூடியால் தன் அடையாளத்தை மறைத்திருந்தாள். அவன் அவள் அருகே வந்து நின்று, முகத்தில் அழகு, அகத்தில் குரூரம், நல்ல வேஷம் உனக்கு. குருவும் சீடனும் ஒன்றாக கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நீ செய்த ஏற்பாடுதானே இது. உன் தந்திரம் என்னை வியக்க வைக்கிறது என்று சிரித்தான். அந்த பெண்ணின் கண்கள் போர்க்களத்திலேயே நிலைத்திருந்தன. ஆனால் அவளது குரல் கூர்மையான வாள் போல தன் அருகே இருந்த அந்த முகமுடிக்கார இளைஞனை பார்த்து, உன் விளையாட்டையெல்லாம் வேறு யாரிடமாவது வைத்துக்கொள். இப்போது நீயும் நானும் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கிறோம். உன்னை போன்ற ஒருவனுடன் ஒரு துளி தொடர்பு கூட வைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. அதனால் மரியாதையாக இங்கிருந்து கிளம்பிவிடு என்றாள். முகமுடி அணிந்தவன் சிரித்துக்கொண்டே, நீ கோபமாக இருக்கிறாய் என்று தெரிகிறது. ஆனால் மறந்து விடாதே, அந்த சிறப்பு பொருளை நான் பெறும் வரை உன்னை பின்தொடர்வதை எப்போதும் நிறுத்த மாட்டேன் என்றான். அதை கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நழுவி வெளியேறினான். அந்த பெண்ணின் கண்கள் இருண்டன. அவள் தன் மனதிற்குள் அவனை குரூரமாக சபித்தாள். என்னை மன்னித்துவிடு அபிமன்யு, நான் பெரும் நிர்பந்தத்தில் மாட்டியுள்ளேன். இல்லையென்றால் இந்த இழிவான மனிதனின் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்காது என்று வருத்தத்தோடு கூறினாள். வெட்கமும் துக்கமும் அவள் முகத்தில் சூழ்ந்தன. அந்த சமயத்தில் தாமா உருவாக்கிய கேடயத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கலாபதி ஆத்திரம் நிறைந்த குரலில் கத்தினான். கிழவா, இவ்வளவு நேரம் ஏதோ வித்தைகளை காட்டி தப்பி பிழைத்துக் கொண்டிருந்தாய். இனி உனக்கு எந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்று பார்ப்போம். பரந்த வானத்தில் அவன் கட்டமைத்த விரிசலை அவன் மேலும் மேலும் அகலப்படுத்தினான். கொழுந்துவிட்டு எரியும் 10க்கும் மேற்பட்ட சக்தி கோளங்கள் அந்த விரிசலில் இருந்து கீழே விழுந்தன. அவை அந்த பாதுகாப்பு கேடயத்தின் மீது மழை போல பொழிந்தன. அந்த இடம் பற்றி எரிந்தது. பனிக்கட்டி போல குளிரின் சக்தியை வீசிய அந்த கேடயம் உருகத் துவங்கியது. அந்த கேடயத்தில் ஒரு விரிசல் உருவானது. 4 கஜசூர வீரர்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல் 4ஆம் நிலை பவித்ரோதய வீரனையே காயப்படுத்திவிடும். அப்படி இருக்கையில் சக்திகள் முத்திரைப்படுத்தப்பட்டு எந்த நிலையில் இருக்கிறோம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் தாமாவால் எப்படி தப்பிக்க முடியும்? அதீத வெப்பத்தில் தாமாவின் கேடயம் உருகத் தொடங்கியது. தாமா தொடர்ந்து அதற்கு சக்தியூட்டிக் கொண்டே இருந்தார். அவரது முகம் வெளிறிப்போனது. வெளியே நடக்கும் கொடூர தாக்குதல்களைப் பற்றி அறியாமல் அபிமன்யு தனது பயிற்சியை தொடர்ந்தார். அவனது நிலைமை வெகுவாக மேம்பட்டது. நிலபூத சக்தியும் சீரிப்பாயும் நெருப்பாற்றலும் அவனது சக்கரங்களுக்குள் ஒன்றாக கலக்கத் துவங்கியது. அவனது சக்கரங்கள் ஒவ்வொன்றாக ஒளிர ஆரம்பித்தன. கட்டுப்படுத்த முடியாத எரிமலை புகை அவனது உள்காயங்களுக்கு புகுந்து அதை அமைதிப்படுத்த ஆரம்பித்தது. அவனது வலி மறைந்தது. அவனது உடல் குணமடைய ஆரம்பித்தது. இந்த சக்திகள் அனைத்தும் ஒரு கோட்டிற்குள் வந்து நின்றால் நான் சீக்கிரம் கஜசூரனாக மாறுவேன் என்று அவன் உறுதி கொண்டான். அவனது சக்கரம் முழுக்க புது சக்தி பாய ஆரம்பித்தது. கண்களை இறுக மூடியபடி அவன் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினான். அவன் தன்னை உச்சத்திற்கு தள்ளி பெரிய வெகுமதியை பெற்றுவிட்டுத்தான் இதை முடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். அபிமன்யு, விட்டுவிடாதே, இன்னும் ஒரே ஒரு சக்கரம்தான் பாக்கி இருக்கிறது. முழுதாய் பலத்தை உள்வாங்க என்று அவனுக்கு அவனே உத்வேகம் கொடுத்து கொண்டிருந்தான். அவன் தன் உதடுகளை கடித்துக்கொண்டு தன் உடலை கடுமையாக கஷ்டப்படுத்தினான். அவனது வாயின் ஓரங்களில் இருந்து ரத்தம் வழிந்தது. வெளியே தாக்குதல் மேலும் மேலும் மூர்க்கமானது. போர்க்களம் புகை மூட்டத்தால் நிரம்பியது. தாமாவும் சராயுவும் நிற்க முடியாமல் தள்ளாடினர். தாமா மூச்சு திணறினார். சராயு, இப்போது பின்வாங்கிவிடு. இனி இவர்கள் தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அவர்களின் ஒவ்வொரு தாக்குதலும் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தும் என்றார். அவரது வாயில் இருந்து ரத்தம் வழிந்தது. அப்போது கலாபதியின் குரல் ஒலித்தது. கிழட்டு தாமா, ஒரு காலத்தில் நீ வலிமை வாய்ந்தவனாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் ஒருங்கிணைந்த சக்தியை தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு நீ வலிமையானவன் அல்ல.
அந்த சிறுவனை எங்களிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்கு ஒரு நிம்மதியான மரணத்தை அளிக்கிறேன். மறுத்தாள் எங்கள் அடுத்த தாக்குதலில் உன் தடுப்பு தப்பாது என்று கத்தினான். அதைத் தொடர்ந்து வர்ணகுல தலைவன் ராஜதீபன் ஏளனமாகச் சிரித்தான். அவனை கொன்று விடுங்கள். இந்த கிழவன் துன்பப்படுவதை நான் பார்க்க விரும்புகிறேன். அவன் என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் அவனை விடுதலை செய்வது பற்றி யோசிக்கலாம். ஆனால் மீதி தலைவர்கள் பற்றி எனக்கு தெரியாது என்றான். அனைவரும் உரக்கச் சிரித்தனர். தாமா அந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டார். அபிமன்யு தனது பயிற்சியை முடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருக்கு ஒரே எண்ணமாக இருந்தது. அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு பெரும் சக்தி வெள்ளம் அவர்கள் மீது பாய்ந்தது. மலை நடுங்கியது. தலைவர்களின் முகங்களில் பயம் படர்ந்தது. கலாபதி நடுங்கியபடி, இது ஒரு கஜதீரனது ஆற்றல் என்றார். இல்லை, இந்த அலை கஜதீரன் கஜசூரனாக மாறும்போது எழும் ஆற்றல் என்று ராஜதீபன் கூறினார். சந்திரபுரியில் யார் இப்படி ஒரு மாற்றத்தை அடைவது? ஒருவேளை குகைக்குள் இருக்கும் அவனா என்று 4 தலைவர்களும் திடுக்கிட்டனர். அந்த குகை தங்களுக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். வேறு ஒருவர் அதன் சக்தியை பெறுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போது தாமாவின் நடுங்கும் குரல் ஒலித்தது. மிகவும் தாமதமாகிவிட்டது. என் சீடன் விரைவில் தன் பலத்தை அதிகரித்து ஒரு கஜசூரனாக வெளியே வருவான் என்றார். அவர் முகம் வலியால் சுருங்கியது. இருந்தாலும் அதில் பெருமை தெரிந்தது. அவர் திரும்பி சராயுவிடம், பின்னால் செல். அடுத்த தாக்குதல் உன் சக்திக்கு அப்பாற்பட்டது என்றார். இதற்கிடையில் கலாபதி தன் கைகளை சுழற்றினார். கிழவா, சாகத் தயாராகு. இந்த தாக்குதலுடன் இந்த போரும் உன் வாழ்க்கையும் முடிவடையும். பிளவு 4 மடங்கு பெரிதானது. 100 அடி உயரம் உள்ள சக்தி வாய்ந்த எரியும் ஒரு விண்கல் அந்த பிளவிலிருந்து வெளிப்பட்டது. அந்த பயங்கரமான ஆற்றலை உணர்ந்த துவாரகர் குலத்தைச் சேர்ந்த சிவமாதவர் கோபத்துடன் கர்ஜித்தார். அவர்கள் தங்கள் புத்தியை இழந்து விட்டார்கள். அந்த தாக்குதல் வெற்றி பெற்றால் இந்த முழு பகுதியும் அழிக்கப்பட்டு விடும். இப்படிப்பட்ட வெற்றியை ருசித்து அவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்று கத்தினார். அங்கிருந்த அனைவரும் அதே பயத்தை உணர்ந்தனர். ஒருபுறம் குகையின் ஆழத்தில் அபிமன்யு பத்மகந்தத்தின் சக்திகளை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். தாங்க முடியாத வேதனையை அனுபவித்தாலும் அவன் விடுவதாய் இல்லை. மறுபுறம் குகைக்கு வெளியே 4 குலத் தலைவர்களும் தாமா சராயுவை நெருங்கிக் கொண்டிருந்தனர். கலாபதி கருணை, இரக்கம் என அனைத்தையும் மறந்து கொடூரமான தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருந்தான். வானத்தில் கட்டமைத்த பிளவை அவன் மேலும் மேலும் பெரிதாக்கி அதில் இருந்து தீப்பிழம்புகளையும் நெருப்பு கற்களையும் வீசினான். வானத்தில் தோன்றிய பிளவு மேலும் பிளவுபடுவதை பார்த்தவுடன் சுற்றியிருந்த அனைவருக்கும் உயிர் ஒரு நொடி நின்று போனது. அதிலிருந்து பிரகாசமான ஒளிரும் சக்தி கோலம் ஒன்று பிரம்மாண்டமாக வெளிப்பட்டது. அந்த கூட்டத்தில் இருந்த பலர் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்குள் மறைந்திருந்த பயங்கரமான சக்தியை உணர்ந்து அவர்கள் திகைத்து நின்றனர். வானத்தில் தோன்றியிருந்த அந்த பிளவில் இருந்து 40 அடி உயரமுள்ள ஒரு சக்தி கோலம் கீழே இறங்கியது. அது அவர்களின் முடிவைப் போல தெரிந்தது. வாயை பிளந்து வானத்தை பார்த்த அந்த கூட்டத்தில் நின்று இருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே ஓடியது. பவித்ரோதய நிலை வீரனின் உண்மையான சக்தி இதுதானா என்று கேட்டனர். கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு வீரன் பயத்தால் நடுங்கும் குரலில் கத்தினான். இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் அனைவரும் சாகப் போகிறோம். நாம் சீக்கிரம் பின்வாங்குவதுதான் நல்லது. இல்லையென்றால் நாம் அனைவரும் காயமடைவோம் என்று கத்தினான். அவனது முகத்தில் மரண பயம் நிறைந்திருந்தது. இதற்கிடையில் அந்த பிரம்மாண்டமான நெருப்பு கோலம் தங்களை நோக்கி நெருங்கி வருவதைக் கண்ட தாமா அதை எதிர்க்க முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினார். அவனது சக்திகள் கிட்டத்தட்ட தீர்ந்து விட்டாலும் அந்த தாக்குதலில் இருந்து தப்பிப் பிழைக்க அவர் பாதுகாப்பு தடையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அதனால் தனது உடலில் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் உள்ள சக்தி அனைத்தையும் திரட்டி அவர் ஒரு எதிர்த்தாக்குதல் தொடுக்க தயாரானார். அவர் முழு மூச்சுடன் எதிர்த்தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்த போது ஒரு உரத்த சிரிப்பொலி அவரது காதுகளில் ஒலித்தது. என்ன ஆயிற்று கிழவரே? பயமாக இருக்கிறதா? உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு ஒரு வேதனையான மரணத்தை கொடுப்பதற்கு பதிலாக நிம்மதியான மரணத்தை கொடுப்பது பற்றி நாங்கள் ஆலோசிக்கிறோம். அதுவே
அந்த சிறுவனை எங்களிடம் ஒப்படைத்தால் உங்களை உயிருடன் விடுவதைப் பற்றி ஆலோசிப்போம். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவனை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். அவனிடமிருந்து எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதை அவன் பூர்த்தி செய்தால் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இரக்கம் காட்டுவோம் என்று கலாபதி கூறினார். அதைக் கேட்டு தாமா சிரித்தார். என்ன, நான் உன்னை பார்த்து பயந்து நடுங்குவேன் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறாயா? என் சக்திகள் தீர்ந்து விட்டன என்பது எனக்கும் தெரியும் கலாபதி. அதே நேரத்தில் உன் சக்தி ஒன்றும் அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அல்ல. அதற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. அது தன் வரம்பை எட்டினால் தப்பி ஓட வேண்டிய நிலைக்கு நீயும் தள்ளப்படுவாய். என்ன சொன்னாய்? எனக்கு நீ வாய்ப்பு தருகிறாயா? சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்னை தாக்கு. முடிந்தால் என்னை கொன்றுவிடு. இல்லையென்றால் இந்த நாள் ஏன் வந்தது என்று நீ நொந்து சாகும் அளவிற்கு நான் ஒன்றை உனக்கு கொடுப்பேன். இன்னும் ஏன் காத்திருக்கிறாய்? தாக்கு. உனக்குள்ள அப்படி என்ன சக்தி இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். வேகமாக உனது தாக்குதலை தொடங்கு என்று தாமா கூறினார். அவரது குரலில் ஏளனமும் கேலியும் இருந்தது. அவர் அவனை பார்த்த பார்வையில் சிரிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. அதைக் கண்ட கலாபதியின் கண்கள் கோபத்தால் பொங்கி வழிந்தன. கிழவா, உனக்கு வாழ ஆசை இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. அந்த ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கர்ஜித்தான். தனது சக்தியை மேலும் மேலும் வலுப்படுத்தி அதை வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பிளவை நோக்கி அனுப்பினான். பிளவில் இருந்து வெளியேறிய விண்கல் போன்ற அந்த நெருப்புக் கோலம் தாமாவை நோக்கி இன்னும் வீரியமாக பாய்ந்து வந்தது. அந்த கொடிய சக்தி தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்த தாமா கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து விட்டார். இதுதான் என் வாழ்வின் கடைசி போர் என்று தெரிகிறது என்று உணர்ச்சி பொங்க கூறினார். எரியும் விண்கல் முன்னேறி வந்தது. காற்றின் வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பித்தது. மேகங்கள் சிதறியது. அதீத வெப்பம் நிலத்தை சூடாக்கியது. செடி கொடிகளை எரித்தது. வெகு தொலைவில் நின்று இருந்த சந்திரபுரி மக்கள் ஒருவித பயத்தை உணர்ந்தனர். அதனால் தங்களை தற்காத்துக் கொள்ள தங்கள் சக்திகளை திரட்டி பாதுகாப்பு கேடயங்களை உருவாக்கத் துவங்கினர். இதற்கிடையில் போர்க்களத்தில் இருந்து வெகு தொலைவில் குகையின் ஆழத்தில் அபிமன்யு தனக்குள் கொந்தளித்த ஆற்றல் புயலுடன் தனி ஆளாக போராடிக் கொண்டிருந்தான். அவன் தனது 7வது சக்கரத்தை விழித்தெழ செய்திருந்தான். அதனால் அவனது உடலில் வரம்பற்ற ஆற்றல் நிறைந்திருந்தது. அதை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவன் தனது 8வது சக்கரத்தை திறப்பதில் இருந்து ஒரே ஒரு படி தொலைவில்தான் இருந்தான். அவன் தனது உடலை ஆராயும் போது அவனுக்குள் பத்மகந்தம் உறுதியான நங்கூரம் போல நிலை கொண்டிருந்தது. அதன் பெருமளவு சக்தி அபிமன்யுவின் உடலோடு கரைந்திருந்தது. அதனால் அது சுருங்கி மிக சிறியதாக மாறியிருந்தது. ஆனாலும் அதன் வீரியம் சிறிதும் குறையவில்லை. மிக சிறியதாக சுருங்கி போயிருந்தாலும் அதில் இருந்து வெளியேறும் ஆற்றல் அலைகள் இடைவிடாமல் அபிமன்யுவின் உடலை நோக்கி சீரிப்பாயும் நதியைப் போல பாய்ந்து கொண்டே இருந்தன. பத்மகந்தத்தின் சக்தியுடன் நிலபூத ஆற்றலும் பின்னி பிணைந்து ஒரே சக்தியாக அவனுக்குள் சுழல ஆரம்பித்தது. அது அனைத்து சக்தியையும் அவனது சக்கரங்களை நோக்கி வழி நடத்தியது. அதுதான் அவனுக்கு தாங்க முடியாத வலியை கொடுத்தது. அபிமன்யு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து, பெரும் சக்தி பாய்கிறது, என் 8வது சக்கரம் விழித்தெழும் என்று நம்புகிறேன் என்று பெரும் நம்பிக்கையோடு கூறினார். அப்போது தாமா மற்றும் சராயுவின் குரல்கள் அவன் காதுகளில் ஒலித்தன. படையெடுத்து வந்தவர்களில் சிலர் நுழைவாயிலை அடைந்து அபிமன்யுவிடம் இருந்து பத்மகந்தத்தை கைப்பற்ற தயாராக இருந்தனர். சராயு அவர்களை தடுக்க முன்னோக்கி பாய்ந்தான். ஆனால் தாமா அவனை பார்த்து, சராயு, என்ன செய்கிறாய்? இவர்கள் கொடூரர்கள். இவர்களை உன்னால் சமாளிக்க முடியாது. நீ தப்பி ஓடிவிடு என்று கத்தினா. ஆனால் சராயு அவரை பார்த்து, தப்பி ஓடுவதற்கு நான் என்ன வெட்கம் கட்ட மனிதனா? இல்லை பசிவெறி கொண்ட மிருகமா? நான் தெய்வீக நாக வம்சத்தின் வருங்கால பேரரசன். நம்பி வந்தோரை நடு ஆற்றில் விட்டு செல்லும் பழக்கம் எனக்கு இல்லை. அபிமன்யு தனது பயிற்சியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அவன் உறுதி கொண்டான். தாங்க முடியாத வலி இருந்த போதிலும் அபிமன்யு மனது உடைக்க முடியாத பாறை போல உறுதியாக இருந்தது. என்ன நடந்தாலும் சரி, இதை முயற்சி செய்து பார்க்காமல் நான் பின்வாங்க மாட்டேன். ஆச்சாரியரே, நான் வெற்றியோடுதான் வருவேன். நண்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி, நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு கூறினான். அவன் தனது 8வது சக்கரத்தை நோக்கி தனது முழு சக்தியையும் செலுத்தினான். வலி அவனை துளைத்ததால் அவனது உடல் கடுமையாக நடுங்க துவங்கியது. ஆனால் அவன் நிறுத்தாமல் இன்னும் வேகமாக தன்னை முன்னோக்கி தள்ளினான். அவனது சக்தி நாளங்கள் தடித்து வலுப்பற்றன. வீரியமான ஆற்றல்
முன்பை விட 2 மடங்கு வேகத்தில் அவனுக்குள் பாய்ந்தது. திடீரென்று அபிமன்யுவின் பிந்து சக்தி புள்ளிகளிலிருந்து ஒரு சக்தி அலை வெடித்து சிதறியது. தாமா அந்த எழுச்சியை வெளியிலிருந்து உணர்ந்தார். அவரது கலக்கமான முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. அபிமன்யு தனது 8வது சக்கரத்தை தட்டி எழுப்பிவிட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவனது பலம் இப்போது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டிவிட்டது. இனி அபிமன்யுவால் ஒரு 9ஆம் நிலை வீரனை கூட காயப்படுத்த முடியும். அபிமன்யு அடைந்த முன்னேற்றத்தின் அதிர்வை தாமா மட்டுமல்ல, 4 தலைவர்களும் கூட உணர்ந்தனர். அவர்கள் முகங்களில் கவலை படர்ந்தது. தீவலய பிரிவின் தலைவனான நாகேந்திரர், இந்த சக்திகள் இவை 9ஆம் நிலை வீரனுக்கு நிகரானவையாக இருக்கிறது. இந்த கிழவன் நம்மை வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறான். குகையில் உள்ள புதையலை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். உள்ளே இருக்கும் சிறுவன் ஏதோ ஒரு விசேஷமான பொக்கிஷத்தை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதன் மூலம் அவனது பலம் வெகுவாக அதிகரித்துள்ளது. அதை நான் உணர்கிறேன். அது நமக்கு சொந்தமானது என்று கத்தினார். கலாபதி, அந்த சிறுவன் வருவதற்குள் இந்த கிழவனை முடித்துவிடு. அப்போதுதான் அந்த சிறுவனை நசுக்கி அவனிடம் இருக்கும் பொக்கிஷத்தை பிடுங்க முடியும் என்று நாகேந்திரர் கர்ஜித்தார். அதற்கு மற்றவர்களும் ஆம் என்று தலையசைத்தனர். நாகேந்திரர் கண்களில் குரூரம் மின்னியது. அவர் அந்த குகையையே உற்று பார்த்தார். அந்த சிறுவனிடம் இருக்கும் பொக்கிஷம் மட்டும் என் கைக்கு வந்தால் மற்ற 4 பிரிவுகளையும் நசுக்கிவிட்டு நான் மேலே எழுந்து விடுவேன். வேகமாக வெளியே வா சிறுவனே, நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். அவர் முகத்தில் ஒரு பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு தெரிந்தது. கலாபதியின் தாக்குதல் தாமாவை நெருங்கிக் கொண்டே இருந்தது. தன்னால் அதை தடுக்க முடியாது என்று தாமாவுக்கு தெரியும். அவர் கண்களை மூடி, அபிமன்யு, நீ பத்திரமாக தப்பித்து விடுவாய் என்று நம்புகிறேன் என்று கூறினார். அதற்கு அர்த்தம் அவர் மரணத்திற்கு தயாராகிவிட்டார். அவர் கண்களை மூடி அனைத்தையும் ஏற்கும் வேளையில் அவருக்கு முன்னால் பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. ஒரு அசாதாரணமான பழுப்பு நிற ஒளி அவரது கண்களை கூசச் செய்தது. அந்த ஒளியின் மையத்தில் ஒரு மனித உருவம் தோன்றியது. இரும்பைப் போல இருக்கும் யாழியின் செதில்களுக்கு நிகரான பழங்கால கவசம் ஒன்றை அந்த வீரன் அணிந்திருந்தான். அவனது சக்தியை மதிப்பிடவே முடியவில்லை. அவன் வேறு யாருமல்ல, அபிமன்யுதான். அவன் தன் குருவின் முன் கேடயம் போல நிற்க, கலாபதி தொடுத்த கொடிய தாக்குதல் அவனை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. விண்கல் போல பாய்ந்து வந்த அந்த நெருப்புக்கள் அவன் கவசத்தில் மோதி வெடித்து சிதறியது. ஆனால் அபிமன்யுவுக்கு எதுவும் ஆகவில்லை. தனது சக்தி ஏதோ ஒரு மலையுடன் மோதியதை கலாபதி உணர்ந்தான். ஆனால் அவன் அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுப்பதாய் இல்லை. அவன் ஆணவம் நிறைந்த குரலில், குருவாக இருந்தாலும் சரி, சீடனாக இருந்தாலும் சரி, இருவரும் சாக வேண்டியவர்கள்தான் என்று கூறினார். புகை மறைந்தது. அனைத்து முகங்களும் தெளிவாக தெரிந்தது. கலாபதி அபிமன்யுவின் முகத்தை தெள்ளத் தெளிவாக பார்த்தான். அப்படியென்றால் நீதான் அந்த சிறுவனா? வா, உன் பலம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று பார்ப்போம் என்று அழைத்தான். கலாபதி திரும்பி மற்ற தலைவர்களை பார்த்து, சந்திரபுரியின் பஞ்சபூத தலைவர்களை பகைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த கிழவனுக்கும் அவனுடைய சீடனுக்கும் காட்டுவோம் என்றார். கலாபதியுடைய தாக்குதல் தொடங்கியது. அபிமன்யு அதை கண்டு புன்னகைத்தான். அவன் உடலில் இருந்து கட்டுக்கடங்காத சக்தி புயல் போல வெளிப்பட்டது. அவன் ஒரு பிரம்மாண்டமான சக்தி கேடயத்தை உருவாக்கி அதை மேலும் வலுப்படுத்தினான். பத்மகந்தத்தின் சக்தி நம்ப முடியாதது. எனக்குள் இருக்கும் நிலபூத சக்தியே இப்போது சிறிதாக தெரியும் அளவிற்கு இருக்கிறது. பத்மகந்தத்தின் சக்தி சீக்கிரம் பஞ்சபூத வீரனாக மாற வேண்டும். அப்போதுதான் 2 சக்தியையும் சமமாக பயன்படுத்த முடியும். ஆனால் அதற்கு முன்னர் இவர்களுக்கு சில விஷயங்களை திருப்பிக் கொடுக்க வேண்டும். உண்மையில் எனது வலிமை எவ்வளவு தூரம் அதிகரித்து இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார். அபிமன்யு தனது 8வது சக்கரத்தை முழுமையாக தட்டி எழுப்பினார். ஒரு சக்தி அலை வெடித்து சிதறியது. அதைக் கண்டு அனைவரும் திகைத்து போனார்கள். 8வது நிலையில் இருந்தாலும் அவனது சக்தி 9வது நிலை வீரனுக்கு சமமாக இருக்கிறது என்று ஒருவன் வியப்புடன் கூறினான். அதைக் கேட்டு கலாபதி சிரித்தான். அதனால் என்ன? எங்கள் நால்வரையும் ஒன்று சேர்த்தால் அதன் பலம் அம்ரோதய வீரனை தாண்டும். என்ன இருந்தாலும் அவன் ஒரு கஜசூரன். அவனால் கனவில் கூட எங்களை நசுக்க முடியாது என்றான். கலாபதியின் தாக்குதல்கள் மாறி மாறி அபிமன்யுவின் கேடயத்தில் விழுந்தன. கேடயம் விரிசல் விட துவங்கியது. ஆனால் அதைக் கண்டு அபிமன்யு புன்னகைத்தான். இதை அவன் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தான். அவனது புலன்கள் கூர்மையாகியிருந்தன.
அவனால் இப்போது மற்றவர்களின் நிலைகளை புரிந்து கொள்ளவும் அவர்களின் பலத்தை உள்ளுணர்வால் அளவிடவும் முடிந்தது. அவன் ஏற்கனவே பிரம்மசக்கர தாக்குதலுக்கான முத்திரையை உருவாக்கத் தொடங்கியிருந்தான். அதனால் அவர்களை சிறிது நேரம் விளையாடி விட்டான். அங்கிருந்த 4 தலைவர்களுக்கும் அது தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அவன் கட்டமைத்த கேடயத்தை அவர்கள் உடைத்து விட்டனர். அதில் விரிசல்கள் தோன்ற ஆரம்பித்தது. அதனால் நால்வரும் கொடூரமாக சிரித்தனர். இருப்பினும் அபிமன்யுவின் சிரிப்பு குறையவில்லை. அதைக் கண்டு அவர்கள் மட்டுமல்ல, தாமா சராயு கூட குழம்பி போயினர். தாமா அவன் அருகில் வந்தார். அபிமன்யு, நீ என்ன திட்டமிடுகிறாய்? பிரம்ம சக்கரத்தை செயல்படுத்தப் போகிறேன் என்று மட்டும் சொல்லாதே. இப்போதே அதை செய்தால் எதிராளிகள் மட்டுமல்ல, நாமும் கூட கடுமையாக காயமடையக்கூடும் என்று எச்சரித்தார். அதற்கு அபிமன்யு, ஆச்சாரியரே, என்னை நம்புங்கள். என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. இந்த தலைவர்களில் யாரும் உயிருடன் தப்பி செல்ல மாட்டார்கள் என்றார். ஆச்சாரியரின் பயம் இப்போது ஒரு புரிதலாக மாறியது. அபிமன்யுவிடம் நிலபூத சக்தி, அக்னி சக்தியும் இப்போது இணைந்திருக்கிறது. அவனது பலம் ஒரு பவித்ரோதய வீரனுக்கு நிகரான ஒன்றாக மாறியிருக்கிறது. அதனால் இவன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவான். அதை யோசித்த போது அவரது கண்களில் பெருமிதம் திரண்டு நின்றது. அவர் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நீ தயாராகிவிட்டாய். இந்திரஜித்தாக மாறுவதற்கான தகுதி உனக்கு வந்துவிட்டது. பேரரசர் இந்திரஜித் என்று இந்த உலகம் உன்னை அழைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று தனக்குள் கூறினார். அபிமன்யு ஏதோ ஒன்றை உணர்ந்தான். அவன் திரும்பி தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, இப்போது என்ன சொன்னீர்கள் என்று கேட்டான். குகையில் இருந்து அபிமன்யு வெளியே வந்தான். பத்மகந்தத்தில் இருந்து அவனுக்கு கிடைத்த சக்திகள் அவனை முன்பை விட மிகவும் வலிமையான வீரனாக மாற்றியிருந்தன. தாமாவை நோக்கி கலாபதி தொடுத்த விண்கல்லை அபிமன்யு ஒற்றை அடியில் சிதறடித்தான். அதைக் கண்டு 4 குலங்களின் தலைவர்களும் மிரண்டு போயிருந்தனர். அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட அபிமன்யு தனது பிரம்மசக்கர நுட்பத்தை ஏவ தயாரானான். அவன் பிரம்மசக்கர நுட்பத்தை தொடுத்தால் அதனால் ஏற்படும் பேரழிவு எதிரியோடு சேர்த்து நம்மையும் அழித்துவிடும் என்று தாமா எச்சரித்தார். ஆனால் தன்னை முழுமையாக நம்பும்படி அபிமன்யு கேட்டுக்கொண்டான். அபிமன்யுவின் தன்னம்பிக்கை, உறுதி மற்றும் புதிதாக பெற்ற வலிமையைக் கண்ட தாமா அவனை ஒரு புது மனிதனை பார்ப்பதைப் போல பார்த்தார். இந்திரஜித்தாக வேண்டிய பாதை திறந்துவிட்டது அபிமன்யு என்றார். அபிமன்யு திரும்பி தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, இப்போது என்ன சொன்னீர்கள் என்று கேட்டான். தாமா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினார். பின்னர் அபிமன்யுவின் பார்வை கலாபதியை நோக்கி திரும்பியது. அபிமன்யுவின் உள்ளங்கையில் சுழன்று கொண்டிருந்த சக்கரம் வேகம் எடுத்தது. அது அவனை நோக்கி வந்து கொண்டிருந்த நெருப்பு கோலத்தின் மீது நேருக்கு நேராக மோதியது. அபிமன்யுவின் பிரம்ம சக்கரத்தில் இருந்து பயங்கரமான ஆற்றல் அலை வெடித்தது. 2 தாக்குதல்களும் மோதிக்கொண்டதை பார்க்கும்போது கொழுந்துவிட்டு எரியும் சூரியன் சுழலும் வெள்ளித்தட்டுடன் மோதுவதைப் போல இருந்தது. 2 சக்திகளும் ஒன்றையொன்று அழிக்க முயன்றன. அதனால் உருவான அதிர்வலைகள் சுற்றியிருந்த அனைத்தையும் அழித்தன. அந்த அதிர்வலைகள் பவித்ரோதய வீரனை கூட காயப்படுத்தும் அளவுக்கு வலிமையானவையாக இருந்தன. ஒரு போர் வீரனுக்கு வீரத்தோடு சேர்த்து இன்னொன்றும் தேவை. அதுதான் கௌரவம். தான் தோற்கப் போகிறேன் என்று தெரிந்தாலும் இந்த போரே தன் கையில்தான் இருக்கிறது என்பது போல கர்ஜிக்க வேண்டும். அந்த கர்ஜனை வேடிக்கை பார்ப்பவர்களை யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கணிக்க முடியாத குழப்பத்திற்குள் தள்ள வேண்டும். கலாபதி அபிமன்யுவை பார்த்து கோபம் கொதிக்கும் தொனியில், சிறுவனே, உன் தாக்குதல் ஈர்க்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அது என்னிடம் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒன்றல்ல. மரணம் உன்னை அழைக்கிறது. அதை வரவேற்க காத்திரு என்று கர்ஜித்தான். கலாபதியின் முகத்தில் அவமானம், கோபம், கொலைவெறி என அனைத்தும் திளைத்திருக்க அபிமன்யு முகத்தில் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை. அவர்கள் இருவரது ஆற்றலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. அந்த மோதலில் தாமாவும் சராயுவும் பின்னோக்கி பறக்கவிருந்தனர். அந்த சமயத்தில் அபிமன்யுவுக்குள் இருந்த நிலபூத சக்தி வேகமாக வெளியேறி ஒரு கேடயத்தை கட்டமைத்து அவர்கள் மூவரையும் மூடிக்கொண்டது. கலாபதி தொடுத்த உச்சக்கட்ட தாக்குதலில் அனைத்து சக்தியும் அந்த கவசத்தின் மீதே விழுந்தது. ஆனால் அதன் மேற்பரப்பில் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. அந்த பழுப்பு நிற கவசம் அனைத்து அழிவுகளையும் உள்வாங்கிக் கொண்டது. அபிமன்யு அணியில் இருந்தவர்களைப் போல எதிரணியில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. அதனால் அவர்களை காக்க தங்களது மிச்சமிருக்கும் சக்தியை கூட அவர்கள் திரட்ட வேண்டியிருந்தது. இருந்தாலும் அந்த மோதலின் அதிர்வு அவர்களை 10 அடி பின்னால் தள்ளியது.
அவர்களின் இதயங்களில் பயம் பரவியது. அவர்களின் முகங்கள் வெளிரிப் போயின. தீவளைய பிரிவின் தலைவர் நாகேந்திரன் பல்லை கடித்துக் கொண்டு அதை வேடிக்கை பார்த்தான். கலாபதி, உன்னுடைய வலிமையான தாக்குதலை ஒரு சாதாரண கஜசூரன் தகர்த்தெறிந்து விட்டான். உன்னால் இந்த சிறுவனை கூட சமாளிக்க முடியவில்லை என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார். நாகேந்திரரின் குரல் அமைதியாக ஒலித்திருக்கலாம். ஆனால் அதில் ஏளனமும் கேலியும் நிறைந்திருப்பதை கலாபதி அறிவான். இருந்தாலும் கலாபதி தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு நாகேந்திரரை பார்த்து சிரித்தான். ஆமாம் நாகேந்திரரே, என்னால் முடியவில்லைதான். ஆனால் உங்கள் பிரிவின் மூத்தவரான பெருவழுதியை கொன்றதும் இதே சிறுவன்தான் என்று நினைக்கிறேன். உங்கள் மகன் குணசேகரனை ஏதோ ஒரு சிறுவன் அவமானப்படுத்தினானே, நாம் கூட பார்த்தோமே. என் கணிப்பு சரி என்றால் அதுவும் இவனாகத்தான் இருக்க வேண்டும். அதுபோக இன்னும் எங்கெல்லாம் வைத்து உங்கள் ஆட்களை இவன் தோற்கடித்திருக்கிறான் என்று தெரியவில்லை. அதனுடன் ஒப்பிடும் போது நான் தோற்றது எனக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தோன்றலாம், நீங்கள்தான் தோல்வியில் கூட கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பவராயிற்றே என்றார். கலாபதியின் வார்த்தைகளில் நெருப்பு தெரிந்தது. கூட்டணி குலத்தின் தலைவர் என்ற மரியாதையே இல்லாமல் கலாபதி வார்த்தைகளை வீசினார். ஆனால் இது முதல் முறையல்ல. அந்த 4 குலத் தலைவர்களுக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காது. அவர்கள் எப்போதும் மற்றவர்களை அடக்கத்தான் நினைப்பார்கள். இன்று மர்ம குகைக்குள் இருக்கும் புதையல் கைவிட்டு போய்விடுமோ என்ற நிலைமை வந்ததால்தான் அவர்கள் கைகோர்த்தனர். ஆனால் இப்போது இருக்கும் நிலைமையை பார்த்தால் அது கூட கிடைக்காது என்று தெரிந்துவிட்டது. இனியும் எதற்கு வார்த்தைகளில் தேன் தடவ வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தத் தொடங்கினர். நாகேந்திரரும் கலாபதியும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டிருந்த போது அபிமன்யு ஒரு பயங்கரமான ஒளியுடன் அவர்களை நோக்கி நடந்தான். அவனது குரல் இடிபோல முழங்கியது. அப்படியானால் நீங்கள்தான் அந்த 4 வலிமையான பிரிவுகளின் தலைவர்களா? ஆனால் உங்களை வீரர்கள் சூரர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. ஏதோ ஒன்று இருந்துவிட்டு போகட்டும். நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன். நான் உங்களை கொல்வதற்குள் என் பார்வையிலிருந்து விலகி ஓடிவிடுங்கள் என்று கர்ஜித்தான். சிறிது நேரத்திற்கு முன்பு கலாபதி செய்ததைத்தான் இப்போது அபிமன்யுவும் செய்தான். தோற்கும் நிலை வந்தாலும் நாம் நமது பலவீனத்தை காட்டக்கூடாது. அங்கிருக்கும் 4வரும் ஒன்று சேர்ந்து தாக்கினால் அபிமன்யுவால் தப்பிக்கவே முடியாது. அதனால் அவர்களுக்கு பிளவை ஏற்படுத்தி அவர்கள் கூட்டணியை உடைத்தால் அவர்களை கொல்வது எளிது என்று அவன் கணக்கிட்டான். இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. கொலைவெறி கொண்ட கலாபதி அபிமன்யுவை பார்த்து, வார்த்தைகளின் கவனம் தேவை. உன் நாக்கு உன் தாக்குதலை விட வேகமாக பாய்கிறது. அதை அடக்கி வை, இல்லையேல் வெட்டி வீசி விடுவேன். நிலபூத சக்தியை கொண்டால் போர்க்களத்தை கட்டுப்படுத்தி விடலாம் என்று எண்ணாதே. தேவோதய வீரனை அடக்கி அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனிடம் இருந்து ஆகாச பூத சக்தியை பிடுங்கியவண்ணா. உன்னை கொன்று உன் உடலில் இருக்கும் சக்தியை எடுக்க எனக்கு அதிக நேரமாகாது என்று உரக்க கர்ஜித்தான். மற்ற தலைவர்கள் அதிர்ச்சியுடன் கலாபதியை பார்த்தனர். கலாபதி கூறியதைப் போல எந்த ஒரு சம்பவமும் அரங்கேறவில்லை. அவன் யாருடைய ஆகாச பூத சக்தியையும் பிடுங்கியது இல்லை. இருந்தாலும் அது உண்மையாக நடந்ததைப் போல கூறினான். கலாபதி அதோடு நிற்கவில்லை. அவன் தன் பேச்சைத் தொடர்ந்தான். நான் உனக்காகத்தான் இங்கு வந்தேன். அந்த கிழவன்தான் என் நேரத்தை வீணடித்து விட்டான். இப்போது நீ வந்து விட்டாய். ஆகாச பிரிவின் தலைவன் யார் என்பதை நீ பார்ப்பாய். என் உச்சபட்ச சக்திகளை நான் இதுவரை யாரிடமும் வெளிப்படுத்தியதில்லை. ஏனென்றால் யாரும் என்னை இந்த அளவுக்கு தள்ளியதில்லை. ஆனால் நீயும் உன் உடலில் இருக்கும் நிலபூத சக்தியும் என்னை தூண்டிவிட்டீர்கள். உன்னை அடக்கி அதை எடுக்க என் துருப்புச் சீட்டுகள் அனைத்தையும் பயன்படுத்த நான் தயாராகிவிட்டேன். கலாபதி முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். வானத்தில் மீண்டும் விரிசல்கள் தோன்றத் துவங்கியது. கலாபதியின் சக்தி ஒரு 2ஆம் நிலை பவித்ரோதய வீரனுக்கு நிகரான ஒன்றாக மாறியது. அதைக் கண்டு கலக்கமடைந்த தாமா, அவன் தன் சக்தியை அதிகரிக்க ஒரு சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறான். இப்போது அவனது பலம் எனது பலத்திற்கு சமமான ஒன்று. அபிமன்யு, உன்னால் அவனை தோற்கடிக்க முடியாது என்று கத்தினா. ஆனால் அபிமன்யு அவரை நம்பிக்கையுடன் பார்த்து, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உறுதி கொடுத்தான். அதை கேட்ட கலாபதி, சிறுவனே, அப்படி உறுதியெல்லாம் கொடுக்காதே. இறக்கும் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்றால் உன் ஆத்மா சாந்தி அடையாது. உனக்கு எனது தனித்துவமான போர் நுட்பத்தை பற்றி தெரியாது. இதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 74 சக்தி வாய்ந்த வீரர்களை துடிக்க துடிக்க கொன்றிருக்கிறேன். சொல்லப்போனால் கொலைகளை நிகழ்த்தித்தான்
நான் பவித்ரோதய நிலையை அடைந்தேன். நீண்ட நாட்களாக இந்த நிலபூத சக்தி மீது எனக்கு பேராசை இருந்தது. இன்று எனக்கு அதை பரிசாக கொடுக்க நீயே வந்திருக்கிறாய். நீ இறந்த பிறகு என்னால் உன்னிடம் இதை சொல்ல முடியாது. அதனால் இப்போதே சொல்கிறேன். என்னை இந்த சந்திரபுரியின் சக்தி வாய்ந்த மாவீரனாக மாற்றப்போகும் உனக்கு நன்றி. சந்திரபுரியின் ஒட்டுமொத்த குலமும் ஆகாசர் குலத்தின் முன் மண்டிகிட்டு நிற்க காரணமாக போகும் உனக்கு மீண்டும் நன்றி என்றா. அபிமன்யு தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, என் சக்தியை அதிகரிக்க இது போன்ற ஒரு நுட்பத்தை என்னால் பயன்படுத்த முடியுமா என்று கேட்டா. தாமா பெருமூச்சு விட்டார். ஆம், ஆனால் அது வாயுதேவ நுட்பம். நீ அதை கற்றுக்கொண்டாலும் அது உனக்கு அதிகம் உதவாது. உன் பலமும் அந்த அளவிற்கு அதிகரிக்காது என்றா. சரி என்று அபிமன்யு விரக்தியோடு கூறினார். அதை கேட்டு தாமா முகம் சுளித்தா. நீ ஒருபோதும் எதையும் முழுமையாகவே கேட்க மாட்டாயா? அரைகுறை அறிவு அனுபவத்தை தராது. அனுபவம் இல்லாத வீரம் மரணத்தின் நுழைவு வாயில் என்று திட்டினா. அபிமன்யு தலையசைத்து மௌனமாக மன்னிப்பு கேட்டா. பின்னர் தாமா அவனை பார்த்து, என்ன செய்தாவது இந்த சண்டையை வேகமாக முடித்துவிடு. நேரமாக ஆக அவன் தன் சக்தியை தொடர்ந்து அதிகரிப்பான். பிறகு அவனை தோற்கடிப்பது சாத்தியமற்ற ஒன்றாகிவிடும் என்றா. அவர்கள் மேலும் விவாதிப்பதற்குள் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த கலாபதியின் குரல் இரும்பைப் போல ஒலித்தது. அதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது கிழவரே. உங்கள் மரணத்திற்காக கொஞ்சம் காத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் வாயுபூத சக்தி மீதும் எனக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நான் எதிர்பார்த்ததை விட வலிமையானவராக இருக்கிறீர்கள். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். நான் இந்த குழந்தையை கொன்ற பிறகு உங்களுக்காக நானே நேரில் வருவேன். உங்கள் பூத சக்தியையும் உங்களிடமிருந்து பிரித்தெடுப்பேன் என்றா. அவன் மற்ற தலைவர்களைப் பற்றி துளியும் கவலை கொள்ளவில்லை. கலாபதி இதைத்தான் செய்வான் என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். முதலில் ஒன்றாய் தாக்கலாம் என்று கூறி அவர்கள் சக்தியை எல்லாம் கடன் வாங்கினார். இப்போது அவர்கள் தங்கள் சக்தியை இழந்து பலவீனமான பிறகு அவர்களை கைவிட்டு அபிமன்யுவை தனியாக எதிர்கொண்டார். அவனது நிலபூத சக்தியையும் தனியாக கையகப்படுத்துவேன் என்று கூறினார். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடன் சண்டையிட அவர்களுக்கு போதுமான பலம் இல்லை. அவர்கள் மௌனமான விரக்தியுடன் பின்வாங்கினர். அபிமன்யு கலாபதியை பார்த்து புன்னகைத்தான். ஒரு கஜசூரனை தோற்கடிக்க ஒரு பவித்ரோதய வீரன் தனி சிறப்பு வாய்ந்த நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, அணையப்போகும் சுடர் பிரகாசமாக எரியும் என்று கூறுவார்கள். நீங்களும் பிரகாசமாக ஜொலிக்கிறீர்கள். இப்போது அந்த ஜோதி காற்றில் அணையும் தீப்பந்தமா, இல்லை காட்டை எதிர்க்கும் காட்டுத்தீயா என்று பார்ப்போம் என்று தைரியத்தோடு கூறினான். அவன் பேசி முடிப்பதற்குள் கலாபதி நொடிப்பொழுதில் அபிமன்யுவுக்கு முன்னால் வந்து இறங்கினான். கலாபதியின் கைகள் மிருகத்தனமான நகங்களாக மாறியிருந்தன. அவன் அபிமன்யுவை நோக்கி நகத்தால் வெட்டினான். அபிமன்யு நிலபூத சக்தியை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்ள கேடயங்களை கட்டமைத்தான். அனைத்து தாக்குதல்களையும் துரிதமாக தடுத்தான். கலாபதியிடம் இருந்து 10 அடி வேகமாக பின்வாங்கினான். அபிமன்யுவுக்கு மூச்சிறைத்தது. நொடிப்பொழுதில் மரணத்தை பார்த்துவிட்டு வந்துவிட்டேன். அவனது நகங்கள் என்னை நேரடியாக தாக்கியிருந்தால் என் கவசம் கிழித்தெறியப்பட்டிருக்கும். ஆச்சாரியர் சொன்னது சரிதான். நான் அவனை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவனுடைய ஆற்றல் வெள்ளம் போல பெருக்கெடுத்தோடியது. அவன் மீண்டும் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். கலாபதி மீண்டும் அபிமன்யுவை பார்த்து, உன்னிடம் பல சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும். அவற்றை பயன்படுத்த நான் உனக்கு வாய்ப்பளிக்க மாட்டேன் என்று கத்தினான். காற்று அவன் உடலை சூழ்ந்தது. அவனது கை கால்கள் கூர்மையான நகங்களாக மாறின. அவன் வேகமாக பாய்ந்து மீண்டும் மீண்டும் தாக்கினான். அபிமன்யு தனது முத்திரையை உருவாக்கிக் கொண்டே கலாபதியின் தாக்குதல்களில் இருந்து தப்பிக்க போராடினான். அபிமன்யு முகத்தில் கோபம் எரிமலையாய் வெடித்தது. கலாபதி அபிமன்யுவை விட மிக வேகமாக இயங்கினான். நல்ல வேளையாக பத்மகந்தத்தின் மூலம் அபிமன்யுவின் தரம் உயர்ந்திருந்தது. இல்லையென்றால் இந்த தாக்குதல்களை கணித்து அவனால் தப்பியிருக்கக்கூட முடியாது. கலாபதி அவனை பார்த்து சிரித்து, சிறுவனே, இப்படி தப்பித்து ஓடிக்கொண்டே இருந்தால் எப்போது தாக்குதல் நடத்துவாய்? ஒருவேளை உனக்கு ஏதாவது வாய்ப்பு வேண்டுமென்றால் கேள். நான் வேண்டுமானால் சில நொடிகள் அமைதியாக இருக்கிறேன். அப்போது வேண்டுமானால் முயற்சித்துப்பா என்று கூறிக்கொண்டே மீண்டும் பாய்ந்தான். ஆனால் திடீரென்று அவனுக்கு முன்னால் ஒரு பழுப்பு நிற மிருகம் தோன்றியது. அந்த மிருகம் நிலபூதத்தின் சக்தியை பெற்று இருந்தது.
இப்போது அது ஒரு 9ஆம் நிலை வீரனுக்கு சமமானதாக இருந்தது. அதை பார்த்ததும் கலாபதியின் கண்கள் விரிந்தன. அபிமன்யுவின் கைகளில் சக்தி திரண்டு கொண்டிருப்பதை அவன் கண்டான். அபிமன்யு தனது தாக்குதலை தொடுத்தால் கலாபதி கடுமையாக காயமடைவான். கலாபதி மற்ற தலைவர்களை நோக்கி திரும்பி உதவி கேட்டார். அந்த மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துவிட்டு முன்னால் வந்தனர். அவர்கள் நகர்வதை பார்த்ததும் அபிமன்யுவின் முகம் இறுக்கமடைந்தது. ஆழிமலை காட்டின் மர்ம குகைகளுக்கு வெளியே அபிமன்யுவுக்கும் கலாபதிக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. கலாபதியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அபிமன்யு களியரக்கனை வெளியே விடுவித்தான். அதை கண்டவுடன் கலாபதியின் முகம் இறுக்கமானது. இந்த தருணத்தில் அபிமன்யு தனது தாக்குதலை தொடுத்தால் கலாபதி கடுமையாக காயமடைவான். கலாபதி மற்ற தலைவர்களை நோக்கி திரும்பி உதவி கேட்டான். அந்த மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துவிட்டு முன்னால் வந்தனர். அவர்கள் நகர்வதை பார்த்ததும் அபிமன்யுவின் முகம் இறுக்கமடைந்தது. ஒரு பவித்ரோதய வீரனாக அபிமன்யுவின் தாக்குதல் தன் மீது பட்டால் என்ன நடக்கும் என்பதை கலாபதி அறிவான். அவன் இறக்காவிட்டாலும் கடுமையாக காயமடையலாம். அதனால் வேறு வழியின்றி அவன் மற்ற தலைவர்களை நோக்கி திரும்பி ஒரு போலியான புன்னகையுடன் உதவி கோரினான். அனைவரும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தனர். அப்போது ஒரு சக்தி வாய்ந்த குரல் போர்க்களத்தில் எதிரொலித்தது. என்னால் இதை நம்பவே முடியவில்லை. ஆகாச பிரிவின் தலைவன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்திய பிறகும் ஒரு கஜசூர வீரனை தோற்கடிக்க முடியாமல் மற்ற தலைவர்களிடம் உதவிக்காக கெஞ்சி நிற்கிறான் என்று கணீர் என்று ஒலித்தது அந்த குரல். அனைவரின் கவனமும் அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியது. அங்கே பச்சை நிற ஆடை அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய இரு பக்கங்களிலும் 2 மூத்தவர்களும் அவருக்கு பின்னே சில அனுபவம் வாய்ந்த வீரர்களும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாம் ஒன்றாக நிற்கும்போது அவர்களிடமிருந்து வெளியேறிய ஒளி பயங்கரமானதாக இருந்தது. அவர்கள் வேறு யாரும் அல்ல, துவாரகர் குலத்தின் தலைவர் சிவமாதவரும் அவருடைய அவை உறுப்பினர்களான செல்வராயர் மற்றும் சூரியவர்மனும் தான். சிவமாதவரின் வார்த்தைகளை கேட்டு கலாபதி கோபத்தில் கர்ஜித்தார். சிவமாதவரே, என்ன செய்கிறீர்கள்? இந்த போருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் ஏன் இதில் தலையிடுகிறீர்கள்? இந்த சிறுவனுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா? இவன் உங்கள் வீரர்களில் ஒருவனா? காரணம் இல்லாமல் நீங்கள் தலையை கொடுக்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்களாக சொல்கிறீர்களா, இல்லை நானாக தெரிந்து கொள்ளட்டுமா என்று கேட்டார். சிவமாதவரின் வருகையை கண்டதும் அபிமன்யு பதற்றமடைந்தான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. கவலை அவன் முகத்தில் படர்ந்தது. தன்னை காப்பாற்றுவதற்காக வத்சலா அல்லது சசிரேகாதான் தனது அடையாளத்தை சிவமாதவரிடம் வெளிப்படுத்தியிருக்க கூடும் என்று அவன் அஞ்சினான். அபிமன்யு கவலைக்குள் ஆழமாக மூழ்வதற்குள் சிவமாதவர் கலாபதியை பார்த்து, இல்லை கலாபதி, இந்த சிறுவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் இங்கு வந்ததன் நோக்கம் 4 குல தலைவர்களையும் யாரோ ஒரு சிறுவன் விளிம்பிற்கு தள்ளினான் என்று கேள்விப்பட்டேன். அது யார் என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். அவன் மீது எனக்கு பரிதாபம் வந்தது. நீங்கள் அவனை நசுக்கப் போவதைக் கண்டு களிக்கலாம் என்று வந்தேன். ஆனால் வந்த இடத்தில் ஒரு 7ஆம் நிலை தெய்வீக பாம்பு, ஒரு வயதான வீரர் மற்றும் ஒரு கஜசூர நிலையில் இருக்கும் சிறுவன், இவர்கள் மூவரும் உங்களை பந்தாடி இருப்பதை பார்த்த பிறகு உதவி தேவைப்படுவது அவனுக்கு அல்ல, உங்களுக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டேன் என்றார். அவரது வார்த்தைகளில் உச்சபட்ச கேலியும் அவமானமும் இருந்தது. அந்த வார்த்தையை கேட்ட பிறகு கலாபதிக்கு உதவி மீண்டும் அவமானத்தை தேடிக்கொள்ள வேண்டுமா என்று மீதி இருந்த 3 தலைவர்களும் யோசிக்க ஆரம்பித்தனர். இதுவரை நடந்ததை போரின் விளைவுகள் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் இதற்கு மேல் சிறுவன் கையால் அடி வாங்கினால் அதை எந்த கணக்கில் சேர்க்க முடியும்? ஒரு குழந்தையால் அடித்து துரத்தப்பட்ட குலத்தலைவர்கள் என்ற அவமான பெயர் அவர்களை வந்து சேரும். அப்போது தீவலய பிரிவின் நாகேந்திரர் முன்னால் வந்து, மூத்தவர் பெருவழுதியின் மரணத்திற்கான பழிவாங்குதல் முடிந்துவிட்டது. என் குலத்திற்கும் இந்த சிறுவனுக்குமான முரண் முடிந்துவிட்டது. இனி இதில் தலையிடுவதற்கு எனக்கு உரிமையும் இல்லை, தேவையும் இல்லை என்று கூறிவிட்டு முதல் ஆளாக பின்வாங்கினார். அவரே பின்வாங்கிய பிறகு மற்ற இருவருக்கும் அதில் பங்கேற்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அவர்களும் பின்வாங்கினர். மூவரும் பின்வாங்குவதைக் கண்ட கலாபதி சிவமாதவரை கோபத்துடன் உரைத்து பார்த்தார். சிவமாதவரே, இந்த நாளை நான் நினைவில் வைத்திருப்பேன். நீங்கள் இன்று செய்ததை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று கத்தினார். சிவமாதவர் உரத்த குரலில், நான் துவாரக குலத்தின் தலைவன் மட்டுமே. இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களால் முடிந்தால் அந்த பையனை கொல்லுங்கள். நான் இதில் எந்த தலையீடும் செய்ய மாட்டேன் என்றார். கலாபதி அதிர்ச்சியுடன் சிவமாதவரை பார்த்தார். ஆனால் அபிமன்யு புன்னகைத்தான்.
சிவமாதவரின் செய்தியை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். முழு பலத்துடன் சுதந்திரமாக போரிடும்படி அவனுக்கு ஒரு மௌன செய்தியை சிவமாதவர் அளித்தார். அபிமன்யுவின் ரகசியம், அவனது உண்மையான அடையாளம் இன்னும் உலகிற்கு தெரியாமல் மறைந்தே இருந்தது. உண்மை என்னவென்றால், வத்சலா அபிமன்யுவுக்கு உதவுமாறு மூத்தவர் சூரியவர்மனிடம் கேட்டுக்கொண்டான். அபிமன்யு 17 வயதில் 7 சக்கரங்களையும் எழுப்பியது துவங்கி பவித்ரோதய வீரனை காயப்படுத்தியது வரை அனைத்தையும் சூரியவர்மன் சிவமாதவரிடம் ஒப்பித்தார். அதோடு எல்லையில் அபிமன்யு ஒரு அக்னிபூத வீரனை வீழ்த்துவதை சிவமாதவர் நேரில் கண்டிருந்தார். அப்போது அபிமன்யுவின் சக்தி 7ஆம் நிலைக்கு அருகில் இருந்தது. ஆனால் இப்போது அவன் கஜசூரனாக மாறி அவர் முன்னால் நின்றார். இத்தனைக்கும் அவன் 17 வயதான ஒரு பாலகன். சிவமாதவர் அபிமன்யுவையும் அவனது நிலபூத மிருகத்தையும் பார்த்தார். அவனைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். இவனது பலம் கஜசூரனை விஞ்சிய ஒன்றாக இருக்கிறது. இந்த வயதில் இவனால் எப்படி இதை சாத்தியப்படுத்த முடிந்தது? இவன் வயதில் வேறு யாரெல்லாம் இதை செய்திருக்கிறார்கள் என்று அவர் யோசித்து பார்த்தார். ஆனால் அவருக்கு யாருடைய உருவமும் தென்படவில்லை. அவர் புன்னகையுடன் அபிமன்யுவை பார்த்தார். இவனை யாருடனும் ஒப்பிட முடியாது. இவனது வளர்ச்சி என்னை பிரமிக்க வைக்கிறது. இவனைப் போன்ற ஒருவன் நம் குலத்தில் சேர்ந்தால் ஒரு நாள் துவாரகர் குலம் யாராலும் தடுக்க முடியா மகா குலமாக விஸ்வரூபம் எடுக்கும். ஒருவேளை இவன் பிரம்மதீரனாகினால் துவாரகர் குலம் ஒரு தனி ராஜ்யத்தையே உருவாக்கும் என்று தன் மனதிற்குள் ஒரு கனவு கோட்டையை சிவமாதவர் கட்டிக் கொண்டிருந்தார். அபிமன்யு தனது அடுத்த தாக்குதலுக்கு தயாராவதை பார்த்தபோது சிவமாதவரின் கண்கள் விரிந்தன. 4ஆம் நிலை பவித்ரோதய வீரனான அவருக்கு அபிமன்யுவின் தாக்குதலை முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. அபிமன்யுவின் தாக்குதலில் ஒரு கருப்பு மின்னல் பின்னி பிணைந்திருந்திருப்பதை அவரால் உணர முடிந்தது. அவர் அருகே இருந்த சூரியவர்மனை பார்த்து, வேட்டகிரி, நீங்கள் சொன்னது சரிதான். இவன் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டான். இவனது தாக்குதலில் கருப்பு மின்னல் கலந்தோடுவதை கவனித்தீர்களா? அது பவித்ரோதய வீரனை கூட காயப்படுத்தக்கூடும் என்றார். அதை கேட்டு சூரியவர்மன் சிரித்தார். பின்னர் சிவமாதவர் மீண்டும் அபிமன்யுவை ஆராய்ந்தார். அபிமன்யு களியரக்கனை முன்னால் அனுப்பிவிட்டு பின்னால் அவன் நின்றார். இருவரும் இரு பெரும் சக்திகளாக போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தனர். அதை பார்த்து குழம்பிய சிவமாதவர் மீண்டும் சூரியவர்மனை பார்த்து, வேட்டகிரி, அவனிடம் ஆத்ம உருமாற்ற நுட்பம் இருப்பதாக கூறினீர்களே, ஆனால் அவன் அந்த மிருகத்தை முன்னோக்கி அனுப்புகிறான். ஏன் அதோடு அவன் இணையவில்லை என்று கேட்டார். சூரியவர்மன் புன்னகைத்தார். தலைவரே, அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை யாராலும் கணிக்க முடியாது. இப்போதைக்கு நாம் வெறுமனே வேடிக்கை பார்ப்பதுதான் நல்லது என்றார். சிவமாதவர் பெருமூச்சு விட்டார். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். போர்க்களத்தில் யார் என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த சிறுவனின் இரக்கமற்ற தன்மையை நான் உண்மையிலேயே குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். இவன் நான் இதுவரை பார்த்திராத ஒரு வேங்கை புலி, அதுவும் பசியுள்ள வேங்கை புலி என்றார். சிவமாதவர் கவனிக்க அபிமன்யு அவருக்கு மேலும் மேலும் ஆச்சரியமாக தெரிந்தார். அவன் கண்களில் இரத்த வேட்கை இருப்பதை அவரால் உணர முடிந்தது. அபிமன்யுவின் ஒவ்வொரு தாக்குதலும் இடியாய் இறங்க அதை தடுக்க கலாபதி கடுமையாக போராடினார். முன்பு எப்படி கலாபதியின் தாக்குதலை தடுக்க முடியாமல் அபிமன்யு அங்குமிங்குமாய் தாவி ஓடினானோ, அதே போல இப்போது கலாபதி ஓடினார். அப்படி இருந்தும் கலாபதி அபிமன்யுவிடம் இருந்து நழுவி ஒரு இடத்தில் நிலையாக நின்று தாக்குதல் தொடுத்தாள். அந்த தாக்குதலை களியரக்கன் உள்ளே புகுந்து தன் மீது வாங்கிக் கொண்டான். அபிமன்யு கலாபதியை நோக்கி தாக்குதல் தொடுத்துக் கொண்டே இருந்தார். கலாபதி ஒரு பாம்பை தூண்டி விட்டார். என்று அந்த சிறுவன் அவனை உயிருடன் போக விட மாட்டான் என்று சிவமாதவர் முணுமுணுத்தார். களியரக்கன் பலவீனமடைந்து கொண்டிருந்தார். ஆனால் அதன் சக்தி கலாபதியின் கண்களில் பயத்தை உருவாக்கியது. அதைக் கண்ட அபிமன்யு குரூரமாக புன்னகைத்தார். தலைவர் கலாபதி அவர்களே, என்ன நடந்தது? நீங்கள் ஒரு பவித்ரோதய வீரராயிற்றே. அப்படியிருந்தும் ஒரு கஜசூர வீரனிடம் தோற்கும் நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா? ஐயோ பாவம்! இனி உங்கள் குலம் உங்களை பற்றி என்ன நினைக்கும்? கவலைப்படாதீர்கள். அவர்கள் உங்களை பற்றி எது பேசினாலும் அது உங்கள் காதுகளுக்கு வராது. ஏனென்றால் நான் தான் உங்களை உயிருடன் அனுப்பப் போவதில்லையே என்று சிரித்தான். இருண்ட மேகங்கள் சூழ்ந்தன. காற்று கர்ஜித்தது. அபிமன்யு தனது முத்திரைகளை உருவாக்க ஆரம்பித்த போது வானம் முழுவதும் மின்னல் சீறியது. பத்மகந்தத்தை உட்கொண்ட பிறகு வெள்ளி மின்னல் மற்றும் கருமின்னலின் ஒருங்கிணைந்த சக்தி 10 மடங்காக அதிகரித்திருந்தது.
அதனால் அபிமன்யுவின் மின்னல் தாக்குதல்கள் கலாபதி போன்ற பவித்ரோதய வீரனையே தடுமாற செய்யும் ஒன்றாக இருந்தது. அபிமன்யு ஒரு கொடூர தாக்குதல் தொடுக்கப் போவதைக் கண்ட கலியரக்கன் அது தன்னையும் சேர்த்து நசுக்கி விடுமோ என்ற பயத்தில் அங்கிருந்து விலகி ஓடினான். அவனது மிருக உடல் எந்த தாக்குதலையும் தாங்கி நிற்கும் என்பதை கலியரக்கன் அறிவார். இருந்தாலும் தாக்குதல் தொடுப்பது அபிமன்யு. அதனால் தேவையில்லாத ஆபத்தை எடுக்க கலியரக்கன் துணியவில்லை. அவன் அபிமன்யுவின் அருகில் வந்து நின்று கொண்டான். அபிமன்யுவின் தாக்குதல் தன்னை சிதைக்கக்கூடும் என்பதை கலாபதி அறிந்திருந்தாலும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அபிமன்யுவை பார்த்து கர்ஜித்தான். சிறுவனே, உன் தாக்குதல் சக்தி வாய்ந்ததுதான். அதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை. நானே உன்னை பாராட்டுகிறேன். ஆனால் அதை வைத்து என்னை கொள்ளலாம் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம் என்றான். கலாபதியின் உடலில் எண்ணற்ற இரத்த காயங்கள் இருந்தது. அவனது உடலில் இருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அவன் காயங்களிலிருந்து வழிந்த தன் ரத்தத்தை சேகரித்து ஒரு முத்திரையை உருவாக்கத் துவங்கினான். இரத்த மேக முத்திரை என்று அவன் கர்ஜிக்க அந்த இடமே அமைதியானது. கலாபதி கண்களை மூடி மந்திரத்தை உச்சரிக்க காற்று வேகமாக வீசியது. அவனது உடலில் வழிந்தோடிய ரத்தம் ஒரு நொடி அப்படியே உறைந்து நின்றது. அந்த சமயத்தில் அபிமன்யுவின் மின்னல் வெடித்து சிதறி கலாபதியை நோக்கி வந்தது. அதே சமயத்தில் கலாபதியின் நுட்பமும் வெடித்து சிதறி அபிமன்யுவின் நுட்பத்தை நோக்கி சென்றது. இரண்டு தாக்குதல்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. கண்களை கூச வைக்கும் பிரகாசமான ஒளி போர்க்களத்தை நிரப்பியது. இரண்டு உலோகங்கள் மோதியதைப் போல காதை கிழிக்கும் சத்தம் கேட்டது. எங்கும் புகையும் புழுதியும் கிளம்பியது. என்ன நடக்கிறது என்பதை யாராலும் பார்க்க முடியவில்லை. அனைவரும் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தனர். புகைக்குள் இருந்து கலாபதியின் குரல் எதிரொலித்தது. அற்ப சிறுவனே, இப்போது புரிந்ததா இந்த கலாபதி யார் என்று? ஆகாச குலத்தின் தலைவனை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டாயா? வேதாள குலத்திடம் இருந்து பெற்ற தாக்குதலை அவர்களை விட சிறப்பாக செயல்படுத்துபவன் நான். வானத்தில் சுழன்று கொண்டிருக்கும் சக்கரம் சாதாரண சக்கரம் அல்ல. என் இரத்தத்தால் உருவான இரத்த சக்கரம். அந்த சக்கரத்தில் இருந்து வெளியேறும் சக்தி என் நிலைக்கு மேல் இருக்கும் அனைத்து தாக்குதல்களின் வலிமையையும் குறைக்கும். உன்னிடம் வேறு எந்த நுட்பம் இருந்தாலும் எடுத்து வீச, அதில் ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் என்னிடம் ஒரு நுட்பம் இருக்கிறது. அதை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கர்ஜித்தார். மற்ற பிரிவு தலைவர்களும் நாகேந்திரரும் கூட கலாபதியை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். கலாபதி தீவிரமான குரலுடன் விரைவாள் என்று கர்ஜித்தார். அவன் உடல் நடுங்கியது. அவனது வெளிர்தோல் செந்நிறமாக மாறியது. அவனிடம் இருந்து அடக்க முடியாத சக்தி வெடித்து சிதறியது. அவனது ஆற்றல் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு கூர்மையான பிறை நிலாவாக மாறியது. அந்த பிறை நிலவின் ஒளியில் இரவு வானம் பிரகாசித்தது. அந்த நிலா ரத்தம் சொட்டும் கொலைகார நிலவாக மாறியது. அது அவனது தலைக்கு மேலே மிதந்தது. இதுவே சந்திர தாக்குதல். அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அபிமன்யுவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அபிமன்யுவின் முகபாவனை மாறியது. பயம் அவன் நெஞ்சை இறுக்கியது. இந்த தாக்குதல் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நான் தப்பி ஓடினால் கூட இதன் வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது. இந்த கலாபதி ஒவ்வொரு நொடியும் அதிக சக்தி வாய்ந்தவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். அவனிடம் இன்னும் எத்தனை தாக்குதல்கள் இருக்கிறது என்று தெரியவில்லை. இதைவிட சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் ஏதாவது இருந்தால் என்று அபிமன்யு பயத்துடன் தனது சக்தியை திரட்டிக் கொண்டிருந்தான். அபிமன்யு அடுத்த தாக்குதலுக்கான முத்திரையை உருவாக்குவதற்குள் கலாபதி வெறித்தனமான கண்களுடன் ஆக்ரோஷமாக சிரித்தார். அந்த பிறை ஆழிமலை காட்டில் அபிமன்யுவுக்கும் கலாபதிக்கும் இடையே அரங்கேறிய போர் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருந்தது. கலாபதி தனது பிறைவாள் தாக்குதலை அபிமன்யுவை நோக்கி கட்டவிழ்த்தார். கலாபதியின் தலைக்கு மேல் பிறை நிலா மிதந்து கொண்டிருந்தது. அந்த நிலாவில் இருந்து பிறை வடிவ வாள்கள் அபிமன்யுவை நோக்கி பறந்து கொண்டே இருந்தது. அம்புகள் போல விடாமல் அதில் இருந்து வாள்கள் பறக்க ஆரம்பித்தது. அந்த வாள்கள் அனைத்தும் அபிமன்யுவை துரத்த ஆரம்பித்தது. அபிமன்யு அதில் இருந்து தப்பிக்க வளைந்து நெளிந்து ஓடினாலும் அது அவனை விடாமல் துரத்திக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வாளும் தன்னை நெருங்கும் போது அபிமன்யு மயிரிழையில் உயிர் தப்பினான். ஓடி ஓடியே ஒவ்வொரு வாளாக செயலிழக்க வைத்தான். அபிமன்யுவின் வேகம் முன்பை விட நன்கு அதிகரித்திருந்தது. ஒரு வாளால் கூட அவனை நெருங்க முடியவில்லை. நான் இன்னும் வேகமாக நகர்ந்தால்தான் கலாபதியின் தாக்குதலில் இருந்து முழுமையாக தப்பிக்க முடியும் என்று அபிமன்யு எண்ணினான். அவன் எண்ணியதை சராயு கேட்டது போல் இருந்தது. அவன் அபிமன்யுவை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். தனது நண்பன் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்தான். அவன் முழு தைரியத்தோடு கலாபதியை பார்த்து, கலாபதி, உன் தாக்குதல் சக்தி வாய்ந்ததுதான்.
ஆனால் அதை கொண்டு என்னை வீழ்த்துவதல்ல, காயப்படுத்துவது கூட இயலாத காரியம் என்று கர்ஜித்தான். அடுத்த நொடி சராயு அவன் அருகில் வந்து நின்றான். சராயுவின் வாள் அபிமன்யுவின் கைகளை தொட்டது. அபிமன்யு ஆத்ம உருமாற்ற நுட்பத்தை செயல்படுத்த துவங்கினான். இருவரது உடலும் இணைய துவங்கியது. அதை அதிர்ச்சியோடு கலாபதி பார்த்து கொண்டிருந்தான். அபிமன்யுவும் சராயுவும் இணைந்த பிறகு அபிமன்யுவின் உருவம் முழுமையாக மாறியது. அபிமன்யு கஜசூர வீரனில் இருந்து முதல் நிலை பவித்ரோதய வீரனாக மாறினான். அபிமன்யுவின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் துவங்கியது. அவனது தோல் பச்சை நிறமாக மாறியது. ஒரு பாம்பை போன்ற செதில்கள் அவன் உடல் முழுவதும் பிரகாசித்தன. நாகமும் மனிதனும் சேர்ந்த விசித்திரமான உருவமாக அவன் மாறியிருந்தான். அந்த சமயத்தில் அவன் முத்திரைகளை உருவாக்கத் துவங்கினான். அவனது வேகம் அவன் நினைத்து பார்க்காத வகையில் அதிகரித்தது. இந்த புதிய வேகத்துடன் அபிமன்யு தனது அடுத்த தாக்குதலுக்கு தயாரானான். பிறை நிலா வாள் அவனை நோக்கி வந்தது. இந்த முறை அவன் தப்பி ஓடவில்லை. அதை நேர் எதிராக எதிர்கொண்டான். பிறை நிலா அவனை நோக்கி வரும்போது அவன் தனது கைகளை நீட்ட அவனது உள்ளங்கையில் இருந்து பாய்ந்த மின்னல் பந்து பிறை நிலா வாளை தாக்கி சிதறடித்தது. அபிமன்யுவின் வீரியத்தை கண்ட கலாபதியின் கண்கள் விரிந்தது. அவனது கோபம் மேலும் மேலும் அதிகரித்தது. சிறுவனே, இன்னும் எவ்வளவு நேரம் நீ தாக்கு பிடிக்கிறாய் என்று நானும் பார்த்து விடுகிறேன் என்று கர்ஜித்தான். மீண்டும் பிறை நிலா வாளை தூண்டினான் கலாபதி. ஆனால் இம்முறை முன்னர் இருந்ததை விட 2 மடங்கு வலிமையோடு அவன் தாக்குதலை கட்டவிழ்த்தான். துரிதமாக செயல்படாவிட்டால் தப்பி ஓடக்கூட வாய்ப்பு கிடைக்காது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அதனால் பிரம்மசக்கர தாக்குதலை தொடுக்க தயாரானான். அவனது உதடுகள் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தன. அவனது கைகள் முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தன. அவன் பிறை நிலா தாக்குதலை குறிவைத்து பிரம்மசக்கர தாக்குதலை தொடுத்தான். கருமின்னலும் நிலபூத சக்தியும் ஒன்றிணைந்து உருவான அதீத சக்தியால் நிரப்பப்பட்ட பிரம்மசக்கரம் நம்ப முடியாத வேகத்தில் சுழல ஆரம்பித்தது. இதற்கு முன்னர் அபிமன்யு பிரம்மசக்கர நுட்பத்தை செயல்படுத்தியதற்கும் இப்போது செயல்படுத்தியதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. பிரம்மசக்கர நுட்பம் அவனே எதிர்பார்க்காத அளவு உயர்ந்திருந்தது. 2 சக்திகளும் மோதியதில் போர்க்களம் பிரளயமானது. எங்கும் மூடுபனி பரவியது. அவனை நோக்கி வந்த பிறைவாள் அடித்து நொறுக்கப்பட்டது. பிரம்மசக்கரம் என்பது நித்தியதேவ மகா வீரரால் உருவாக்கப்பட்ட அற்புத போர் நுட்பம். அதன் சக்தி நித்தியதேவ வீரர் மட்டுமல்ல, பவித்ரோதய வீரர் கைப்பட்டாலும் தாங்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். அபிமன்யு தனது கருமின்னல் சக்தி மற்றும் நிலபூத சக்தி இரண்டையும் பிரம்மசக்கர நுட்பத்தில் இணைத்தான். கலாபதி தலைக்கு மேல் தொங்கும் பிறை நிலாவை இந்த பிரம்மசக்கரம் தகர்த்தெறியும் என்று அவன் உறுதியாக நம்பினான். அபிமன்யு ஒவ்வொரு முறை வலிமை பெறும்போது பிரம்மசக்கர நுட்பத்தின் வலிமையும் கூடும். பத்மகந்தத்தை அடைந்த பிறகு அபிமன்யு முதன்முறையாக பிரம்மசக்கர நுட்பத்தை தொடுக்கப் போகிறான். அதனால் இது என்ன செய்ய போகிறது என்பதை அறிய அவன் கலாபதியை விட அதிக ஆர்வத்துடன் இருந்தான். பிரம்மசக்கரம் அங்கிருந்த அனைவரையும் மிரள வைத்தது. கலாபதியிடம் கைகோர்க்காமல் விலகி சென்றதை நினைத்து 3 தலைவர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். 4 தலைவர்களும் ஒருவரை ஒருவர் கொடூரமாக வெறுத்தனர். அதிலும் கலாபதியை கொஞ்சம் கூடுதலாகவே வெறுத்தனர். அதனால் அபிமன்யு கலாபதியை நசுக்குவது அவர்களுக்கு மன நிம்மதியையும் உள்ளுக்குள் உற்சாகத்தையும் கொடுத்தது. அவர்கள் மனதிற்குள் அபிமன்யு வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அவர்கள் வேண்டுதல் பழிக்கும் வகையில் அபிமன்யுவுடைய தாக்குதலின் வேகமும் சக்தியும் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. தீவலய பிரிவின் தலைவர் ஆச்சரியத்துடன் போரை பார்த்தார். இந்த சிறுவன் இப்படி ஒரு ஆபத்தான நுட்பத்தை எங்கிருந்து பெற்றான்? நான் இதற்கு முன்பு இவனுடன் சண்டையிட்டது போல் உணர்கிறேன். ஆனால் இவனை நான் பார்த்ததே இல்லையே. இந்த நிலபூத சக்தியை சந்தித்ததைப் போல எனக்கு நினைவில்லையே. ஆனால் இந்த மின்னல் என் மனதை உறுத்துகிறது. நான் இவனை பார்த்ததைப் போலவும் இவனோடு சண்டையிட்டதைப் போலவும் உணர்கிறேன். அவனது அசைவுகள், அவனது பார்வை, அவன் கையை நகர்த்துவது, அவன் காலை சரியாக 2 அடி பின்னால் எடுத்து வைத்து மீண்டும் 1 அடி முன்னால் எடுத்து வைப்பது, அனைத்தையும் நான் எங்கோ பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இந்திர, இல்லை, அதுவாக இருக்காது என்று அவர் தன் யோசனையை நிறுத்தினார். உடனே ராஜதீபன், நீங்கள் சொன்னதால் தோன்றுகிறதா அல்லது எனக்கா தோன்றுகிறதா என்று தெரியவில்லை. மின்னல் நிறைந்த இந்த கண்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதை ஓவியங்களில் பார்த்த ஞாபகம்தான் எனக்கு இருக்கிறது. அந்த ஓவியங்கள் அழிந்து போன ஒரு சாம்ராஜ்யத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட ஓவியங்கள். ஆனால் அது எந்த ஓவியங்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றார். உடனே நாகேந்திரர், எது எப்படியோ நாம் சீக்கிரமே விலகிவிட்டோம். இல்லை என்றால் நாமும் இந்த மின்னலில் கருகியிருப்போம்.
என்றார். உடனே ராஜதீபன், அதுவும் உண்மைதான், இன்று அதிர்ஷ்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அதனால் தப்பித்தோம் என்றார். அருகில் இருந்த இன்னொரு தலைவரான அகிலேசன் நாகேந்திரரையும் ராஜதீபனையும் பார்த்து, நாம் ஏன் அவனை நம்மோடு சேர்க்கக்கூடாது? இந்த சிறுவன் வயதில் குறைவாக இருந்தாலும் வலிமையில் செழிப்பாக இருக்கிறான். இவனை மட்டும் நம்மோடு சேர்த்துக் கொண்டால் அவனை மகாவஜ்ர போட்டியில் பங்கேற்க சொல்லி அதில் வெற்றி பெற்று சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் வலிமையான வீரர்களில் ஒருவராக நாம் உயரலாம். நாம் எதிர்கால சந்ததியினர் செழிப்படைவார்கள் என்றார். ராஜதீபன் அகிலேசனை உற்று பார்த்து, நாம் அவனை தாக்கியிருக்கிறோம், அவன் நம்மை நம்புவான் என்று நினைக்கிறாயா என்று கேட்டான். அகிலேசன் புன்னகைத்தார். அவனை யாரால் சம்மதிக்க வைக்க முடியும் என்று எனக்கு தெரியும் என்று சிரித்தார். அங்கிருந்த 3 பெரியவர்களை நோக்கி அகிலேசன் பார்வை திரும்பியது. அந்த மூவரும் வேறு யாரும் அல்ல, சிவமாதவர், செல்வராயர் மற்றும் சூரியவர்மன். அவர்கள் மூவரின் அந்தஸ்து, வலிமை, அதிகாரம் என அனைத்தும் பெரியது. மகா ஆச்சாரியார் வாயுதேவர் கூட அவர்களை மரியாதையுடன் நடத்துவார். அதனால் அவர்கள் கூறினால் இந்த சிறுவன் கேட்பான் என்று அகிலேசன் நம்பினான். சிவமாதவர் அமைதியாக போரை பார்த்து கொண்டிருந்தார். அபிமன்யுவை குறித்து அவர் வைத்திருந்த அனுமானங்கள் அனைத்தையும் அபிமன்யு உடைத்துக் கொண்டிருந்தார். அதை அவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த சிறுவனுக்குள் இன்னும் எத்தனை ரகசியங்கள் புதைந்துள்ளன என்று எனக்கு தெரியவில்லை. எனது அனுபவம் கூட இவனுக்கு முன்னால் தோற்று போய்விட்டது. கலாபதி உண்மையிலேயே தவறான நபரை எதிர்த்து விட்டார். இந்த போர் முடிவடையும் போது சந்திரபுரி சாம்ராஜ்யத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் குறைவாக இருப்பார் என்றார். அதை கேட்ட செல்வராயர் புன்னகைத்து, தலைவரே, நாம் ஏன் அவனை நம் பிரிவில் சேர அழைக்கக்கூடாது? அது நமது சக்தியை அதிகரிக்கும். இளவரசி வத்சலாவுக்கும் சசிரேகாவுக்கும் ஏற்கனவே அவனை பிடித்து விட்டது. நாம் ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்தால் நமது பிரிவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் கிடைப்பார் என்றார். சிவமாதவர் பெருமூச்சு விட்டார். என் மகள்கள் பிடிவாதக்காரிகள், ஆனால் இவனோ ஒரு சுதந்திர பறவையை போன்றவன். இவன் யார் பேச்சுக்கு அடங்குவான் என்று நமக்கு தெரியாது. அதோடு இவன் எப்போது என்ன மாதிரி மாறுவான் என்று தெரியாது. ஏன், நேற்று வரை நான் கூட இவனை ஒரு பொருட்டாய் மதிக்கவில்லைதானே என்று கேட்டார். பின்னர் அவர் செல்வராயரை பார்த்து அமைதியான குரலில், ஒருவேளை என் மகள்களால் இவனது இதயத்தை வெல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று சிரித்தார். அந்த தருணத்தில் பிரம்மசக்கரம் பிறைவாள் தாக்குதலுடன் நேருக்கு நேராக மோதியது. அந்த வெடிப்பு போர்க்களத்தையே உலுக்கியது. வானமும் தரையும் பகல் போல ஒளிர்ந்தன. சுற்றியுள்ள பகுதி பேரழிவிற்கு உள்ளானது. கலாபதி நடுங்கினான். அவனுடைய தாக்குதல் நான் நினைத்ததை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. என் நிலவொளி தாக்குதலால் அவனை தடுக்க முடியுமா என்று தெரியவில்லை என்று விரக்தியோடு தூரத்தில் நின்று கொண்டிருந்த அபிமன்யுவை பார்த்தான். அபிமன்யு முகத்தில் புன்னகை குறையாமல் இருந்தது. அவன் கண்களில் ஒளி மின்னியது. அடுத்த மோதல் மற்றொரு பிரம்மாண்டமான அதிர்வலையை ஏற்படுத்தியது. இரு வீரர்களும் பல அடிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டனர். எங்கும் புழுதியும் புகையும் பரவியது. கலாபதி இருமிக்கொண்டே அபிமன்யுவை பயத்துடன் உற்று நோக்கினான். அபிமன்யுவின் கையில் மற்றொரு முத்திரை உருவாகிக் கொண்டிருந்தது. கலாபதியுடைய கை கால்கள் நடுங்கின. அவனது குரல் தழுதழுத்தது. இன்னொரு தாக்குதலா? கடைசியை விட இது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போல என்று பயத்துடன் கூறினான். கலாபதி தன்னிடம் இருந்த கடைசி சக்தி முழுவதையும் பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க முயன்றான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் திகைத்து போய் அபிமன்யுவையை உற்று நோக்கினர். சிவமாதவர் அருகே இருந்த செல்வராயரை பார்த்து, இந்த வயதில் நான் கூட இந்த அளவிற்கு வலிமையாக இருக்கவில்லை. ஏன், நான் கஜசூர நிலையில் இருந்த போது கூட என்னால் இந்த அளவிற்கு கொடூர நுட்பத்தை ஏவ முடிந்தது இல்லை. இந்த சிறுவன் பயன்படுத்தும் ஒவ்வொரு தாக்குதலும் முந்தையதை விட பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை அவன் தனது வரம்பு என்ன என்பதை நமக்கு காட்ட மறுக்கிறான் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் இதுதான் அவன் உச்சம், இதுதான் அவன் உச்சம் என்று நினைக்க வேண்டும். அடுத்த முறை அவன் அதை மீறுவான். இவன் வயதுக்கு அந்த விளையாட்டு சரி, ஆனால் நம் வயதுக்கு இதுபோல அதிர்ச்சிகளை அதிகம் பார்த்தால் நெஞ்சும் வெடித்துவிடும் என்றார். அதற்கு செல்வராயர் பெருமூச்சு விட்டு, உங்களுக்கு இது இப்போதுதான் தோன்றுகிறது, எனக்கு அப்போதே பைத்தியம் பிடித்து விட்டது என்றார். அந்த சமயத்தில் அபிமன்யு திடீரென்று கர்ஜித்தான். உன் ஆட்டம் முடிந்தது கலாபதி என்று கர்ஜித்து தனது தாக்குதலை தொடுத்தான் அபிமன்யு. இரட்டை தாக்குதல் நுட்பம் என்று அவன் உச்சரிக்க அவனது அனைத்து சக்கரங்களும் வெடித்து திறந்தன.
நிலபூத சக்தி வானத்தை நோக்கி பீரிட்டது. அதில் இருந்து 20 அடிக்கும் அதிகமான உயரம் கொண்ட ஒரு மாபெரும் ஓநாய் விஸ்வரூபம் எடுத்தது. அது கர்ஜித்துக் கொண்டு கலாபதியை நோக்கி பாய்ந்தது. போக போக அதன் அளவு 30 அடியாக உயர்ந்தது. கலாபதி தனது கவசத்தில் மேலும் மேலும் சக்தியை செலுத்தினார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தலைவர்கள் அனைவரும் அகன்ற கண்களால் நடப்பதை வியப்புடன் வேடிக்கை பார்த்தனர். அந்த ஓநாய் வேகமாய் பாய்ந்தது. அபிமன்யுவின் முகம் வெளிரிப் போயிருந்தது. இந்த தாக்குதல் தோல்வியடைந்தால் அவனால் அடுத்த தாக்குதல் தொடுக்க முடியாது. பின்னர் கலாபதி கையால் மரணம் நிச்சயம் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவன் பயத்துடனேயே உற்று நோக்கினான். தூரத்தில் இருந்த சூரியவர்மன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான். இந்த சிறுவன் எங்கிருந்து இத்தகைய சக்தியை பெற்றான்? இந்திரபுரியில் நடந்த போரை அபிமன்யு நினைவு கூர்ந்தான். இந்த உலகில் வலிமைதான் யார் வாழ்வது யார் இறப்பது என்பதை தீர்மானிக்கிறது என்பதை அப்போது அவன் கற்றுக்கொண்டான். அபிமன்யு பற்களை கடித்துக்கொண்டு கலாபதியை பார்த்தான். நீ சக்தி வாய்ந்தவன் கலாபதி, ஆனால் என்னை கொள்ளும் அளவுக்கு அல்ல என்றான். அபிமன்யு கைகளை அசைக்க அந்த ஓநாய் கலாபதியின் கவசத்தை தனது கூர்மையான நகங்களால் மீண்டும் தாக்கியது. சில தாக்குதல்கள் கலாபதியின் மீதே விழுந்தன. கலாபதியின் அலறல்கள் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தன. அவனது கவசம் 40 அடி தடிமனிலிருந்து 10 அடியாக உருகியது. அவனது கவசம் வெடித்து சிதறியது. அந்த ஓநாய் கலாபதியின் கழுத்தை கடித்து பீத்து எறிந்தது. கலாபதி ரத்தம் சொட்ட சொட்ட உடைந்த நிலையில் வானத்திலிருந்து கீழே விழுந்தான். அவன் கீழே விழும்போது அவனது இறக்கைகள் வலிமை இழந்து துடிக்க ஆரம்பித்தன. அவனது சக்தி அனைத்தும் வற்றிவிட்டது. அவனது முகம் வெளிரி போயிருந்தது. அவனது உடல் நடுங்கியது. கலாபதியின் இதய துடிப்பு அவன் காதுகளில் இடிபோல் முழங்கியது. அபிமன்யு கண்கள் மின்ன இரக்கமற்ற முகபாவனையுடன் கீழ்நோக்கி விரைந்தான். அவனது பார்வையில் ஒரு கொடூரமான ஒளி தெரிந்தது.